நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்ட் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பார்த்துட்டு ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றிய ஒரு சப்ஜெக்ட். ஒரு காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது இரண்டு குடும்பங்களின் ஒரு இணைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு சமூக நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வெவ்வேறு ஷேப்புக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதனுடைய கிரியேட்டிவிட்டி, ஒரு தனி மனிதனுடைய நிகழ்வு. லைஃப்ல எனக்கு ஒரு டைம் கல்யாணம் நடக்குது, நான் ஆசைப்பட்ட மாதிரி அதை நான் நடத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அது வந்திருக்கு. என்னுடைய ஸ்டேட்டஸை முன்வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நான் பயன்படுத்துவேன், அல்லது என்னுடைய கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு பேச்சு அப்படின்னா அடிப்படையாக ஒரு சின்ன டிஸ்கஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கள் ஊரில் பண்ணுற மாதிரி இந்த முறையை பண்ணலை, வளமே எங்கள் கட்டுன்னு ஒன்று இருக்குது அதை மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அங்கே செய்யலைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு ஒரு வாரம் கல்யாணத்துக்கு முன்னாலே கூட பேசிக்குவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து கேட்பாங்க, உங்கள் ஊர் பழக்கம் என்ன, உங்கள் வளமை என்ன, உங்கள் கட்டு என்ன, அந்த முறை என்னன்னு கேட்டுக்குவாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் நாளைக்கு கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் கல்யாணத்துக்கு போகிறதில்ல, ரிசப்ஷனுக்கு தான் போகிறோம். அந்த ட்ரெண்டே மாறி போச்சு. கல்யாணத்தை போய் அந்த அந்த தாலிக்கட்டை பார்க்குறது தான் கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாங்க. ஆனால் நீங்கள் ஒரு திருமண ஃபோட்டோவும் ரிசப்ஷன் ஃபோட்டோ பார்த்தா ரிசப்ஷன் ஃபோட்டோ தான் கிராண்டாக இருக்குது. திருமணம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய முக்கியமான 4-5 ஃப்ரெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸு அப்படின்னு ஒரு இடத்துல நடக்குது. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து பொண்ணை மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்க, தாலிக்கட்டை பார்க்குறது கிடையாது, பொண்ணை மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு அது வந்திருக்கிறது. ஒரு பக்கம் இது நடந்தாலும் எங்களுடைய வழமையும் எங்களுடைய முறையும் எங்கள் கட்டுகளும் தளர்ந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, அல்லது அதை பற்றி எங்களுக்கு கோபம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்த வரைக்கும் நம்முடைய கல்யாணங்களில் ரீசெண்ட் டேஸாக அர்த்தம் இல்லாமல் நடக்கக்கூடியதாக நீங்கள் கருதுவது எது? என்னோட சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். முதல் நாள் நைட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு நடந்தது. அது பொண்ணுன்னா அழகாக பட்டுப்புடவை கட்டி வரும், எங்கள் சமுதாயத்தில் அப்படி தான். அந்த பொண்ணுக்கு வந்து சும்மா சோழி போட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதில் யாருமே சொந்தக்காரங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி வரல. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக வந்து நேராக ஸ்டேஜுக்கு ஏறி பெரியவங்க ஒரு வாழ்த்தணும், எங்கள் இதில் வந்து போய் உட்காந்தோடனே பாலும் பழமும் கொடுக்கணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு. அங்கே யாருமே சொந்தக்காரங்க ஏறல, ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறி ஒரு பெரிய கேக் வச்சு வெட்டி அந்த பாப்பா வெடிச்சு அவங்களே அங்கே 1 hour அந்த ஸ்டேஜ் இது பண்ணாங்க சார். சொந்தக்காரங்க எல்லாரும் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது தேவையில்லாது. சொந்தக்காரங்கலாம் தூரத்துல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஒரு சொந்தக்காரங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோ பையனோட அப்பா அம்மாவோ இல்ல. சரி, இப்போ ரீசெண்டாக என்னுடைய ரிலேஷன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணியிருந்தாங்க. அங்கே போகும்போதே எங்களை கூப்பிடுறதுக்கு ஏதோ தொப்பியெல்லாம் வச்சுட்டு ஒரு சேவகர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அங்கே ஒரு பொம்மை வாங்கணுச்சு. அங்கே என்னுடைய உறவுகளை காணும். ஆர்கெஸ்ட்ரா போட்டு ஆடம்பர செலவு அதிகமாக பண்ணுவாங்க. ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்க, ஆர்கெஸ்ட்ரா போட்டு அதை கேட்டு காதே கேட்காது. அவங்க பேசவும் முடியாது. சொந்தக்காரங்களோட அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க போறோம், அதுவும் பேசவே முடியாது. பாட்டு தெரியல, எல்லாரும் முங்கிடுவாங்க. ஒருத்தர் உறவினரோட அன்னைக்கு தான் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஃபாரின்லேருந்து அன்னைக்கு தான் வருவாங்க கல்யாணத்துக்கு. அதை கேட்காம எல்லாம் பாட்டு சரி கேட்டுட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்க டச்சே விட்டு போயிடும். நல்லது கெட்டது 4 விஷயம் பேசணும், பார்க்கணும், சொந்தக்காரங்க பேசவே முடியாது. பேச கூட முடியாம சத்தம் காதை கிழிக்குது. அவ்வளவுதான். நம்ம முறையில் எடுத்து வைக்கிறது கூட மாப்பிளைக்கு என்ன கொடுக்கணும், நாளைக்கு காலை மாப்பிளைக்கும் போது என்ன எடுத்து வைக்கணுங்கிற ஞாபகத்துக்கு கூட வராது. இவங்க பாட்டுக்கு சரி போது காது கிண்ணுன்னு செவிடா போயிடும். நமக்கு வாழையடி வாழையா வாழணும் மணமக்கள்ன்றதான் வாழை மரம் கட்டுறோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, நினைச்ச இடத்துல பாக்கு மரங்கள் கண்ணா இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு வந்து எல்லா பக்கமும் சின்ன சின்ன கண்ணுகளை இதெல்லாம் வெட்டிட்டு வந்து இது பண்ணிடுறாங்க. கட்டுறதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு, அர்த்தமே இல்லாம பாக்கு மரத்தை கொண்டாந்து அங்க கட்டுறாங்க. ஆமா சார். ஓகே, இப்போ நீங்க பார்த்த கல்யாணங்கள் அர்த்தம் இல்லாமல் இருக்கிற விஷயம். பொண்ணு வந்து கல்யாணம் பண்ற இடத்துக்கு வரும்போது விளக்கு கொடுத்து உள்ள அழைப்பாங்க. இதான் ப்ரொசீஜர் எப்பவுமே யூஸ்வலா. அந்த விளக்கு எடுத்துட்டு வரணும். இப்ப அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-25 தட்டு வச்சிடுறாங்க. அதுல ஒரு சின்ன விளக்கு மாதிரி வச்சுட்டு அந்த பொண்ணு 4 மணி நேரம் பியூட்டி பார்லர் போயிட்டு பாவம் கால் கடுக்க நின்றுட்டு இருப்பா. 25 ஆரத்தி எடுக்கிறாங்க உட்காந்துட்டு. ஒரே ஒரு விளக்கு ஒரு ஆரத்தி எடுத்துட்டு உள்ள கூப்பிட்டா சரி. அதுக்கு அவ்வளவு பேரு கேமரா லைட் நின்றுட்டு 25-30 தட்டு இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அழகா ஒரு ஆரத்தை எடுத்து உள்ள கூட்டு போறது போய் இன்னைக்கு ஸ்டைலுக்கு 25 25க்கு மேல பண்றாங்க வீடியோ பதிவு பண்றதுக்காண்டி.
விருந்து அப்படின்னா வந்து வாழை இலையில தான் சாப்பாடு போடுவாங்க அப்ப மேரேஜ்ல. இப்ப நிறைய இப்ப ரெடிமேடா வந்துட்டு பேப்பர்லயே வாழை இலை விக்குது, வாங்கிட்டு வராங்க, அதுலயே சாப்பாடு போடுறாங்க. அந்த பேப்பர் வாழை இலை. ஆமா. அந்த அந்த மாதிரி வாழை இலையில சாப்பிடுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த பேப்பர் வாழை இலையில ரியலா ஒரு வாழை இலையில சாப்பிடும்போது இருக்க சந்தோஷம் வந்துட்டு அந்த பேப்பர்ல அந்த இலையில சாப்பிடுறதுல இருக்காது. அது வந்து அப்போ வந்து இப்போ வந்து மேரேஜுக்கு சாப்பாடு அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து யார் ரிலேட்டிவ்ஸ் யார் எப்படி கவனிக்கணும் அப்படின்றது வந்து இப்போ கிடையாது. அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் இவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் இவங்களை வந்து எப்படி பார்க்கணும், இவங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடி போய் கவனிப்பாங்க. இதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க ஓடி போய் கவனிப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஓகே, இவங்கள்ட்ட கொடுங்களேன். இந்த பேப்பர்ல ஒரு வாழை இலை வச்சு சாப்பாடு போட்டா அதுல சாப்பிட எவ்வளவு எரிச்சலா இருக்கு? ரொம்ப அருவருப்பா இருக்கும். அருவருப்பா இருக்கு. ரொம்ப அருவருப்பா இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளெக்ஸில் வந்துங்க மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே போய் நின்று தோல் மேலே கையை போட்டுட்டு ஃப்ளெக்ஸில் அசிங்கம் பிடிச்ச மாதிரி தாலி என்னைக்கு கட்டுறான் அன்னைக்குல இருந்து தான் அவனுடைய மனைவி அவனுடைய கணவன். அதனால முந்தின நாள் நிற்கிறாங்க, நிச்சயதார்த்தத்தில் போய் முந்தாலே இப்போ மோதிரம் போட்டு முந்தாலே எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுறது, போய் நின்றுக்கிறது, அடுத்த நாள் காலையில் இருந்து மாப்பிள்ளோட வெளியே போகிறது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாத இதுங்க. ஓகே, பின்னால இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறது ஒரு பக்கம், வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்து சில சமயத்தில் வந்திருந்த மக்களை தள்ளி விட்டுட்டு அங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சார் வாழை இலையில சாப்பாடு போடுறது சொன்னாங்க, ஆனால் தட்டை எடுத்துட்டு போய் அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்ற கல்யாணத்தில் நல்லா இருக்குங்களா சார்? பஃபே வைக்கிறது ஓகே, அது ஏதோ இறந்து வாங்குற மாதிரி இருக்கு. தட்டை போய் எடுத்துட்டு போய் வாங்கி சாப்பிடுறது. ஓகே, பக்கத்துல சொந்த ஊரையே மறந்துடுறாங்க சார். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம உள்ள போறோம், மண்டபம் பாக்குறோம், இதே வீட்டுக்குள்ள கல்யாணம் நடக்கும்போது அது எவ்வளவு அருமையா இருக்குது. அந்த சொந்த ஊரையே மறந்துடுறாங்க. எங்கேயோ கல்யாணம் நடத்துறாங்க, எங்கேயோ நடத்துறாங்க. ஓகே, இருக்க கல்யாணம் மறந்துடுறாங்க. ஏன் ஊரு ஏன் மனுஷன் முதல்ல இருக்கணும், ஆனா கல்யாணம் எங்கேயோ நடக்குது. எங்கேயோ நடக்கு. மூதியார்கள் வாழ்ந்த இடத்துல நடக்கலையே. ஆசீர்வாதம் தானே சார் கல்யாணம். ஆசீர்வாதமே இல்லாத கல்யாணம் எதுக்கு? அந்த வீட்டுல வாழ்ந்தவங்களோட ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டால் கூட, அந்த வீடு இல்லைன்னா கூட, அந்த ஊருக்குள்ள போய் அந்த சொந்த பந்தங்களை நம்ம கைக்குள்ள வச்சிருந்தா யாரோ ஒருத்தர் அந்த வீடு விட போறாங்க, அங்க நம்ம கல்யாணம் பண்றது. ஊருக்குள்ள கல்யாணங்கிறதே இல்லாம போயிடுச்சு. இப்ப காரைக்குடியா நீங்க? நல்லா. ஓகே, ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க நைட் டைம்ல இருக்கிறதே இல்ல. எல்லாரும் கூடி சந்தோஷமா இருக்கணும், விருந்தாளிங்க எல்லாம் பார்க்கணும், ஒருத்தர் ஒருத்தருக்காங்கன்றது தான் கல்யாணமே வைக்கிறாங்க. ஓகே, வசதி வரவும் ஹோட்டல்ஸ்ல ரூம் போட்டுறாங்க, அந்த கூடி சிரிச்சுன்னு முதல் நாள் கலகலப்பே போச்சு. வண்டு சண்டு எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆஃப் சாரி தான் எல்லாமே. இப்ப அது மறைஞ்சு போச்சு. இப்ப ஜீன்ஸ் அது அந்த மாதிரி சுடி அப்படின்ட்டு. ஆனா முன்ன ஆஃப் சாரியில பிள்ளைங்களை சொந்தங்கள் சேர்ந்து தப்பா நினைக்காதீங்க. உண்மையாவே இப்பதான் கல்யாணத்துக்கு ஆஃப் சாரி அதிகமா போடுறாங்க. நீங்க ட்ரெண்ட கவனிங்க. இப்ப சேலையும் ஹாஃப் சாரியும் ஃபங்க்ஷனுக்கு போற ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. எனக்கு இந்த தமிழ் கல்யாணங்கள்ல கேரளத்து சண்டி மூலம் கொஞ்சம் அர்த்தமற்றதா. அச்சா, நம்ம இதுல சண்டை மேல வாசல்ல வச்சு அடிக்கிறாங்க. நியூ எல்லாம் வாசல்ல வந்து என்ன பண்றாங்க, நம்ம புதுசா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ட்டு செண்டை மேல அடிக்கிறாங்க. அர்த்தமற்ற, அது நம்ம கல்ச்சரே கிடையாது. ஓகே, குட். அப்புறம் வந்து அர்த்தம் புரியாத உணவுகள் சாப்பிட்ட மாதிரி ஒரு இது. அர்த்தம் புரியாத உணவு? அர்த்தம் புரியாதுன்னா எனக்கு பேரே தெரியல. அந்த பேர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன் நாக்குக்கு அது ஒப்பல. அந்த தமிழ் மனமான அந்த சாப்பாடு இல்ல. தமிழ் கல்யாணங்கள்ல வந்து வட உணவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவியல் ஒண்ணு வைப்பாங்க. ஓகே, அந்த இதெல்லாம் மாறி ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் கொண்டாந்து வைக்கிறாங்க. அது என்னன்னே நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு உணவு. எனக்கு கல்யாண மாங்காய் ஊறுகாய் வந்து கல்யாணத்துல மட்டும்தான் அந்த ஊறுகாய் சாப்பிட முடியும். அது ஒரு ஊறுகாய் உண்டு. ஆமா, அது வந்து ஊறாது, நல்லா எடுத்து சாப்பிடலாம் தயிர் சாதத்தோட. அதே நான் வந்து இப்பெல்லாம் கொஞ்ச நாளா மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். சின்ன பொழுதுல இருந்தது, இப்ப இல்ல. இது ஒண்ணு. வகுப்பு ரீதியா நான் ஒண்ணு சொல்லணும்னா, புரோகிதர்கள் எங்களுடைய கல்யாணங்கள்ல இல்ல. ஆனா இன்னைக்கு அனைத்து கல்யாணங்களுமே எங்க வகுப்பு ரீதியில புரோகிதர்கள் இருக்காங்க. அம்மாக்காரன்னு சொல்ற தாய்மாமன் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். தாய்மாமனுக்கு தான் முதல் மரியாதை. அது இப்ப கிடையாது. அவர் ஒரு அட்டெண்டன்ஸ்ல வச்சுக்கிறது இல்ல. ரெண்டாவது விஷயம், எங்களை கொலவை போட்டு தான் தாலி கட்டுவாங்க. மிருதங்க மேளங்கள் இப்ப வந்துடுச்சு. இன்னொன்னு, இப்ப பார்ட்டி மாதிரி கொஞ்சம் நான் ஃபீல் பண்றேன். பார்ட்டி ஹால்குள்ள ஒரு என்ட்ரி ஆன மாதிரி இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். என் பையன் அவன் கல்யாணத்துல இதை பண்ணுனா, அல்லது என் பொண்ணு அதோட கல்யாணத்துல இதை பண்ணுனா நான் திட்டுவேன். அது என்னது? பத்திரிகைன்னு அடிக்கும்போது முதல்ல எல்லாம் ஒரே பத்திரிக்கை தான். அம்மா அப்பாவை போட்டு அந்த ஒரு மரியாதையோடு கொண்டு போய் கொடுப்பாங்க.
இப்போ அப்படி கிடையாதுங்க. பையன் அவனுக்கு அடிச்சு அம்மா அப்பா பேரையே போடுறதில்ல, அவன் கொண்டு போய் பத்திரிகை கொடுக்குறான் தனியா அவன் கல்யாணம், அவன் வீட்டு கல்யாணம் ஆட்டம். ஒரு மரியாதைங்கிறது அங்க கண்டிப்பா கிடையாது. நான் தனி, நான் என் ஃப்ரெண்டுக்கு என் பேரை மட்டும் போட்டு கொடுக்குறேன். அவங்க அக்கா அது ஒரு பத்திரிக்கை அடிச்சு என் தம்பி கல்யாணம் அது தனியா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அதாவதுங்க ஒரு கல்யாணம்னு பண்ணும்போது தகப்பன் தாயும் போய் கொடுக்கறதா ஒரு மரியாதை. இவன் தனியா அடிச்சு அம்மா அப்பா பேரை நீ அடி, ஆனால் தாய் தகப்பனுடைய பேரை கண்டிப்பாக போட வேண்டும். ஆனா அது போடுறது இல்ல. ஓகே, அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கறது. இல்ல நம்ம பத்திரிகைகள்ல தாத்தா பேரே இப்ப விட்டு போச்சு. பிறந்த நாள் கேக் வெட்டி ஊட்டுற மாதிரி கல்யாண சடங்காக இருக்கணும். இப்போ சாயங்காலம் பிறந்த நாள் மாதிரி கேக் வெட்டு பெண்ணு கூட்டுறது வந்து அது எனக்கு பிடிக்காத விஷயமா தெரியும். ஓகே, எங்க வீட்டு கல்யாணத்துல இதை செய்ய நான் விட மாட்டேன். அது என்ன? பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து சேர் போட்டு உட்கார வச்சு நலங்கு வைக்கிறத ஒத்துக்க மாட்டேன். நிச்சயதார்த்தத்துல அது எவ்வளவு தப்புன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தப்பு சார். கல்யாணம் முடிச்சு முடிகிற வரலும் அவங்களுக்கு அவங்க தான்றது நிச்சயம் கிடையாது. கல்யாணம் ஒருவேளை தடைப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா அவங்க 2 பேர் மனசுலயும் ஆழ் மனசுல பதிஞ்சிரும். ஓகே, உங்க வீட்டு கல்யாணத்துல இப்ப இருக்கக்கூடிய நவீன விஷயத்துல எதை அனுமதிக்க மாட்டீங்க? சாப்பாடு போடும்போது ஒரு சில இடத்துல நான் போய் அனுபவிச்சிருக்கேன் சார். முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னால போய் சாப்பாடு அவங்கவுங்க போயிட்டு சாப்பிட்டு வந்துகிட்டே இருந்தா பரவாயில்ல. சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, அப்படியே நில்லுங்க, 2 கேட்லயும் நின்னுப்பாங்க. நின்னுட்டு நாங்க சொல்லும் போது தான் உள்ள போகணுமா? அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு சார். கூட்டத்தோட கூட்டமா அப்படி ஏதோ உள்ள ஓடி போய் சாப்பிடுறதுக்காக ஓடுற மாதிரி அது மாதிரி எல்லாம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். சூப்பர். பாரம்பரிய உடை மாறிடுச்சு சார். பாரம்பரிய உடை போடணும்னு கட்டாயப்படுத்துவீங்க? ஆமா, பாரம்பரிய உடை இப்ப ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறி. ஷெர்வானி போட்டுக்கலாமா கல்யாணத்தப்ப? கண்டிப்பா போடக்கூடாது, போடவே கூடாது. அதுலயும் முக்கியமா அந்த பாப்பா போட்டிருக்கு பாருங்க சாரி, அந்த மாதிரி சாரி போடவே கூடாது. மாப்பிள்ள எந்திரிங்க, மாப்பிள்ள எந்திரிங்க. இந்த Dress ஏன் போடக்கூடாதுங்கறீங்க? ரெண்டுமே தப்பு. ஷெர்வானியும் தப்பு, இந்த வே ஆஃப் ஸ்டைலிங்கும் தப்பு. நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஃபிட் கிடையாது. இது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, குதிரை வச்சு சைடு கல்யாணம், அதுக்கு மேட்ச் ஆகும். இது எல்லா லேடிஸும் கட்டிருக்கிற மாதிரி கட்டணும். இது இப்ப இந்த இதுக்கு பரவாயில்ல, பட் கல்யாணத்துக்கு அது ரொம்ப அன்ஃபிட். ஓகே, அப்படி கட்டக்கூடாது, கட்டவே கூடாது. அந்த மாதிரி கட்டிக்கிட்டு கல்யாண மேடையில உட்கார்ந்தா உங்களுக்கு எழுந்து அவுத்து மாத்தலாமான்னு தோணும். என்னுடைய கல்யாணத்துல தீம் கல்யாணங்களை நான் வந்து வரவேற்க மாட்டேன். வேற என்ன அலோ பண்ண மாட்டீங்க உங்க கல்யாணத்துல? கண்டிப்பா வந்து அடுத்தவங்களோட கற்பனை ஏற்ற விஷயங்கள் எதையுமே நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். உங்க விருப்பத்துக்கானதா செய்வீங்க? என்னுடைய விருப்பமா இருக்கணும், இல்லனா என்னுடைய மரபு சார்ந்ததா இருக்கணும். ஓகே ஓகே, நான் சொன்னது செய்யணும், இல்லனா எங்க அப்பா சொல்றதை செய்யணும். அவ்வளவுதான். மேரேஜ்ல ஒரு யூனிக்னஸ் காட்ட விரும்புறோம் இல்லையா? ஐ அம் டிஃபரண்ட், நான் ஸ்பெஷல், ஏதோ ஒரு இடத்துல காட்ட விரும்புறோம் இல்லையா? உங்க மேரேஜ் டே யூனிக் என்ன? ஆர்கெஸ்ட்ரா என்னோட ஃப்ரெண்டை வச்சேன். நான் பாட போறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லி நான் பாட்டு பாடுறேன். மாப்பிள்ள ஆனா நீங்க போய் பாடு. நான் போய் பாட்டு பாடுறேன். சூப்பர். என்ன பாட்டு பண்ணீங்க? என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான், யானைக்கு சின்ன பூனை போட்டியா, தூணிஞ்சு மோதித்தான் பட்ட பாடு பாத்தியா, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கண்ணா. அதுக்கு மேல மறந்து போச்சு சார். ஒரு ஹீரோயிசம் காட்டுற மாதிரி ஒரு பாடல். பட் அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட் எவ்வளவு ஜாலியா இருந்தது? அந்த இடத்துல என்னோட கெத்தை காட்டினேன் நான். ஓகே, சூப்பர். கல்யாணம் மாப்பிள்ள பாட்டு பண்ணார். நான் வந்து லைக் என் ஹஸ்பண்டும் பண்ணாரு, நானும் பண்ணேன், எங்க வீட்ல எல்லாருமே பண்ணாங்க. நீங்களும் பண்ணீங்க? எல்லாருமே பண்ணோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. அந்த என்ன சொல்றது, இன்னும் நிச்சயம் தான் நடந்தது. நிச்சயத்திலே வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன சொல்றது, எல்லாம் டான்ஸ் செம்ம ஜாலியா இருந்தது. இது வந்து ஆஸ் அ யூத் வந்து ஓகே, நல்லா ஜாலியா இருக்கும். உள்ள போனவே நம்மளும் சேர்ந்து ஒரு 2 குத்து போடலான் இருக்கும். ஆனா அது கல்யாணம் அப்படின்ற எசன்ஸ் போயிடுற மாதிரி இருக்கு. கல்யாணத்தனி கல்யாணத்தை பண்ணணும், வரவங்களுக்கு கல்யாண ஞாபகம் இல்லாம அந்த ஆடலும் பாடலும் மட்டும் ஒரு கூத்து ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்க கூடாது. என்ன சொல்றது, மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் என்ஜாய் பண்றாங்கன்னு இல்ல, எல்லாரும் வர்றவங்க என்ன சொல்றது, அவங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படியே பார்த்துட்டே இருக்கிறத விட என்னமோ நம்ம என்டர்டைன்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது அதுல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுது, நல்லா என்ஜாய் பண்றாங்க. திருமணம்ன்றது வந்து இந்த ஆடலும் பாடலும் கேலி கூத்து பார்த்தா அந்த ஞாபகம் இருக்கே தவிர திருமண ஞாபகம் இல்ல. டான்ஸ் வந்து ஒரு பாட்டு, அவ்வளவுதான். நம்ம ஃபுல்லா நம்ம டான்ஸை போய் பார்க்கவா போறோம்? இல்ல இல்லங்க, எனக்கு அப்படி தோணுதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தோணா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு கல்யாணத்துடைய விஷயமே அதான். கல்யாணத்துடைய விஷயம் என்ன, நீ என்ன வேணாலும் பண்ணு. இல்ல அதான் இதான் உங்களுடைய யதார்த்த பதில். இதுதான், இது ஏன் கல்யாணம். ஆமா, உனக்கு ஹாப்பியா இல்லனா நான் என்ன பண்றது? அதான் உங்க பாயிண்ட். நாங்க என்ஜாய் பண்ண ஹீரோயின்ஸ் நாங்க தானே. என்னோட மேரேஜுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து மேஜிக் மாதிரி பண்ணி அந்த மாதிரி இது பண்ணாங்க. டான்ஸ் ஆடினாங்க, எங்களையும் கொஞ்சம் ஆட வச்சாங்க. அந்த மாதிரி பண்ணது ரொம்ப எங்களுக்கு, நாங்கள் கிராமத்துலேருந்து வந்ததுனால எங்களுக்குலாம் ரொம்ப அது ஒரு நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சி. மேஜிக்லாம் வச்சாங்க கல்யாணத்துல? அந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழந்தைங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சாங்க. நீங்க டான்ஸ் ஆடினீங்களா? ஆமாம், ஆடினேன் சார். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே எங்களை ஆட வச்சாங்க.
அதுக்கு முன்னால டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. அது ரொம்ப புதுமையா எல்லாரும் இருக்கும்போது என்ன வந்து ஆட வச்சது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ உங்க கல்யாணம் நினைச்சா உங்களுக்கு பட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது, இது ரசிச்சு சந்தோஷமா இருக்கும் அதை நினைச்சா? அந்த டான்ஸ் ஆனதான் எனக்கு ரொம்ப, அதுவும் ஒரு ஜென்ஸ் கூட என் ஹஸ்பண்ட் கூட வந்து ஆடும்போது எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு, ஷையா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே குட். எஸ், உங்க கல்யாணத்துல ரொம்ப ரசனையா ரசிச்சு செஞ்சது எது? நான் வந்து ஒன்று பிளான் பண்ணேன், ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. என்னன்னாக்கா கெஸ்ட்டை வந்து கெஸ்ட்டு ரிசப்ஷனுக்கு நம்ம மேடைக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறத விட ஆஸ் அ ரெஸ்பெக்ட் வி ஷுட் கோ டு தெம் அண்ட் கெட் பிளெஸிங்ஸ் அண்ட் கெட் த ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து அவங்கள்ட்ட நீங்க ஆமாம். ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல? இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒருத்தர்கிட்ட போகணுன்னா எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மக்கிட்ட வருவாங்களா. சம்டைம்ஸ் வி மே மிஸ் தெம். ஒரு சர்க்குலராக நம்ம போக முடியாது. சரி, மிஸ் ஆக வாய்ப்புங்கிறதுக்கான இந்த ஐடியா விட்டீங்க. ஆமாம். வேற என்ன ரசிச்சு செஞ்சீங்க உங்க கல்யாணத்துல? மேஜிக் ஷோ பண்ணோம். மேஜிக் ஷோ பண்ணீங்க. எஸ். ஓகே. டு அட்ராக்ட் தி கிட்ஸ். டு அட்ராக்ட் தி கிட்ஸ். கிட்ஸ் கிட்ட வந்தாக்கா கண்டிப்பா அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து they'll be pay attention. அந்த மாதிரி they'll come together அந்த மாதிரி. எனக்கு புரியல, கல்யாண வீடுன்னா யோசிச்சு பாருங்களேன் விஷுவலா. குழந்தைங்களாம் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கோம், அந்த வயசு பிள்ளைங்களாம் அப்படி போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த அந்த பொண்ணு எங்கடான்னு ஒருத்தன் தேடிட்டு இருப்பான். அங்க ஒரு கல்யாணம் செட் ஆகும். இதான் உன் மூத்த மகளா, இன்னும் இப்படி வளர்ந்துட்டா அப்படின்னு நடக்கும். இது என்ன எல்லாருக்கும் தனித்தனியா ஷோ வச்சிருக்கீங்க? குழந்தைகள் மேஜிக் ஷோ பார்ப்பார்கள், பெரியவர்கள் ஆர்கெஸ்ட்ரா பார்ப்பார்கள், இவர்கள் கல்யாணம் பண்ணி கொள்வார்கள், அவர்கள் சாப்பிடுவார்கள். இது என்னங்க இது? அவங்க மனசுல பதியணும், ஓகே நம்ம அந்த வெட்டிங்க்கு போய் நாங்கள் மேஜிக் ஷோ நடந்ததுப்பா, ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். என் மேரேஜ்ல வந்து நாட்டிய குதிரை வச்சாங்க. நாட்டிய குதிரைனா குதிரையே டான்ஸ் ஆடும். நான் மேலே ஏறி உட்கார்ந்தோன்னே பீட்டுக்கு ஏற்ற மாதிரி குதிரையும் டான்ஸ் ஆடும். ஓ, உண்மையான குதிரை? உண்மையான குதிரை டான்ஸ் ஆடும். நீங்களும் மேல இருப்பீங்க? மேல இருப்பேன் நானும். ஏங்க குதிரை போயிலே கஷ்டமாங்க, நடக்கையிலே நம்ம பயங்கரமா டான்ஸ் ஆடும். அதுவும் பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்தோடனே சுத்தும் அந்த குதிரை, நம்மளே மேல வச்சுக்கிட்டு ஒரு 10 ரவுண்டு அவ்வளவு வேகமா சுத்தும். ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னால இதுக்கு இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க நீங்க? எனக்கு தெரியாது, ஒய்ஃபோட சர்ப்ரைஸ் தான் அது. ஏன் அப்படி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணீங்க? பக்கத்துல கொடுங்க. ஆக்சுவலி நான் இது பண்ணது குதிரையில வரணும், யானையில வரணும், கேமல்ல வரணும். என் மாப்பிள்ள வந்து ராஜா மாதிரி என்னை வந்து கூட்டிட்டு போகணும். அண்ட் சேம் திங் அந்த குதிரை கிட்ட வீட்டுக்கு வந்தோடனே என்னை பார்த்து என் கிட்ட தான் விட்டுட்டு போகும், மற்ற யாருக்கிட்டையும் விடாது. ட்ரைனிங் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டான்ஸ் ஆடி ஸ்டெப்ஸ் ஏறி, எங்க வீட்டில் 10 ஸ்டெப்ஸ் இருக்கும், 10 ஸ்டெப்பும் ஏறி கொண்டாந்து என்கிட்ட விட்டுட்டு போகும். ஸோ ஏ ராஜா எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இது ட்ரெடிஷ்னல். அதுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷம். எங்க இந்த ஐடியா வந்துச்சு? இந்த குதிரையில கூட்டு வந்து டான்ஸ் ஆடி மாப்பிள்ள கொண்டாந்து குதிரை கொண்டாந்து பொண்ணுகிட்ட விட்டுட்டு போவோம், அந்த ஐடியா எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் பார்த்துருக்கேன், அந்த நார்த் இந்தியன் மேரேஜ். அதுல எல்லாம் வந்து குதிரையில வருவார் மாப்பிள்ள. பட் ஆனா அந்த குதிரை டான்ஸ் ஆடாது, சும்மா நடந்து வரும். ஆனா என் குதிரை வந்து அழகா டான்ஸ் ஆடி அவர் டான்ஸ் ஆடுற குதிரை எப்படி பிடிச்சிக்கன்னு அந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். ஏன்னா டான்ஸ் ஆடுற குதிரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அம்மா தான் அதை ஆர்டர் பண்ணது. நான் ஆனா சொன்னேன் எனக்கு வேணும்னு, எனக்கு இது வேணுமா, எனக்கு ஆசையா இருக்கு, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னா. எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க? அதுக்காகவே நான் நிறைய இடத்துல சரி நாட்டியம் ஆடணும், அந்த குதிரை நாட்டியம் ஆடணும்னு கேட்டேன்னா ஆவணத்துல இருக்குன்னு சொன்னதுனால அந்த ஊருக்கு போய் அங்கிருந்து அவங்க கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க 3 ஸ்டெப் கொண்டு வந்து விடுன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாது நாங்க ஏற்பாடு பண்ணினது. ஆவணத்துல ஏற்பாடு பண்ணி குதிரை ஆவணத்துல இருந்து இங்க நேமத்தான்பட்டிங்கிற ஊருக்கு வந்து நாட்டியம், அதுல அது அதிர்வேட்டு, எங்க ஊர்ல வந்து வேட்டு போடணும், வேட்டு போட்டு தான் கல்யாணம். அந்த வேட்டுக்கும் ஏற்பாடு பண்ணி குதிரையும் மிரண்டக்கூடாது, குதிரை ஆடிக்கிட்டே தான் வரும். அவர் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் ஏறும்போது அதிகம் ஆடும், சுற்றி சுற்றி ஆடும், நடந்து வரும்போது ஆடி ஆடி வரும். கொண்டு வந்து இறக்கும் போது 3 ஸ்டெப்பு மேலே கொண்டு வந்து விட்டுது. அதுக்கே அவங்க மாப்பிள்ளை வீட்டில் பயந்துட்டாங்க. இதுக்கு பயப்படாம எப்படி இருக்கு சொல்லல, எனக்கே பயமா தான் இருக்கு. ஓகே, வேற என்ன ரசிச்சு சுவாரஸ்யமா நீங்க பண்ணீங்க? வேற பண்ணது என்னோட மேரேஜ் செப்டம்பர் 11ல நடந்துச்சு. ஸோ 11 gift ரெடி பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு நான் அந்த 11 gift கொடுக்கணும். ஆனா நான் எப்படி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, இது என்னோட சித்தப்பா சித்தி, இது என் பெரியப்பா பெரியம்மா, அந்த மாதிரி ஒரு சொந்தக்காரங்க. என் அம்மா வீட்டு சைடில் பெரியம்மா பெரியப்பா, அவங்க 6 பேர் வீட்டில் பிறந்தவங்க, அப்பா வீட்டு சைடில் 4 பேர் உள்ளவங்க பிறந்தவங்க. ஸோ ஒருத்தங்க கிட்டையும் ஒரு கிஃப்டை கொடுத்து அவங்க பசங்களோட ஃபேமிலியோட தேடி அவங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் நான் இவர்கிட்ட சொல்வேன், இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் பெரியம்மா பெரியப்பா கிட்ட இருக்கு இந்த கிஃப்ட், போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் போல் இருக்கு இல்ல? என்னமா விஜய் டிவி நம்ம வீட்டு கல்யாணத்தை விட பெருசா இருக்கு. ஓகே, சோ அவர் போய் தேடி அந்த அப்பனா என்னோட சித்தப்பா ஐடியா எங்க இருந்து வந்துச்சு?
எனக்கு ஒரு ஆசை, என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சுக்கணும். என்னைய மட்டும் தெரிஞ்சுக்கூடாது, என் அப்பா அம்மா மட்டும் தெரிஞ்சுக்கூடாது. இவளோட சித்தப்பா சித்தி, அவங்களோட பசங்க, அவங்க இவங்களாம் நம்மளுக்கு ரிலேட்டிவ்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கணும், அதை கூப்பிட்டு சொன்னா என்ன, இதான் சித்தப்பா இதான் பெரியப்பா, பட் அப்படியே ஒன்று பண்ணீங்கன்னு கேட்க அது மறந்துரும்ல. ஓகே, அதுக்காக ஒரு கிரியேட்டிவா தேடி கண்டுபிடிக்கட்டுமே. அதுல ஒரு த்ரில் இருக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பயும் எல்லாரும் சொன்னாங்க முத நாளே மாப்பிள்ளைய ஓட விடுறாங்கன்னு. ஆனா ஓட விட்டாலும் அவருக்கு தெரிஞ்சிச்சுல, அவ்வளவுதான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். உங்க கல்யாணத்துல யூனிக்கா ஸ்பெஷலா நீங்க ரசிச்சு பண்ண விஷயம் என்ன? நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு 2 விஷயம் யூனிக்காக பண்ணியிருந்தோம். ஒன்று டிஜே அண்ட் டான்ஸ் ஃப்ளோ, இன்னொன்று வந்து டான்ஸ் ஃப்ளாஷ் மாப். ஏன் அது பண்ணீங்க? ஆக்சுவலாக என்னோட பர்த்டே அன்றைக்கி தான் என்னோட ரிசப்ஷன் நடந்தது. ஓகே. ஸோ அதனால் இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, இது அவங்க பண்ணது? இது இல்லை, அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அதை அவங்க பண்ணணும், நான் என் சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நான் டான்ஸ் கற்றுட்டு ஐ ஹேட் 4 ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸ் along with me. ஸோ அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆல் இன் சடன் நான் அவங்களோட சேர்ந்துட்டு டான்ஸ் ஃபார் 3 அசத்தல். ஒரு 4 டான்சர்ஸ் டக்கு நீங்க உள்ள என்டர் ஆவீங்க. என்ன பாட்டுக்கு? நான் 2 சாங் காட்டியிருந்தேன். ஒன்று வந்து ஓ பேபி கேர்ள் அப்படின்ற சாங் ஒன்று, அப்புறம் விஜயோட சாங் ஒன்று பாலம் அப்படின்ற சாங். நீங்களா? நான் வந்து இவங்க டான்ஸ் ஆடி முடிச்ச அப்புறமா டிஜே வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு ஒரு சாங் போட்டாங்க. அதுக்கு டான்ஸ் ஆடணும். என்ன சாங் அது? வாடி வாடி கியூட் பொண்டாட்டி பாட்டு. ஓ, வாடி வாடி கியூட் பொண்டாட்டியா? அந்த பாட்டு போட்டாங்க. இவங்க டான்ஸ் ஆட சுத்தமா எனக்கு தெரியவே தெரியாது. ரிசப்ஷன்ல நின்று இருந்தோம். திடீர்னு ஒரு செட்டப் மாதிரி ஒரு 4 பேர் வந்து நின்னுட்டாங்க. இவரு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரே புகையா வந்துடுச்சு. ஒரு சைடு ஃபுல்லா செட்டப் ஃபுல்லா ரெடியா இருக்கு. அப்புறம் திடீர்னு என்னை கூப்பிட்டுட்டு கடகடன்னு போனாங்க. பேக் சைடில் பின்னாங்க. பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் மாதிரி நின்றுட்டு இவ்வளோ தூரம் பல்லு எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக டான்ஸ் தான். ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இவங்க பண்ணது. அந்த பாட்டை போடுங்கப்பா. நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வாங்க வாங்க வாங்க, கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு வாங்க வாங்க. வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி நீ தானே என் ஸ்வீட் டே, ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி, தேவையில்லவ பாட்டி. தேங்க்யூ. வீடியோ இன்னும் வரல. 1 மந்த் தான் அது கல்யாணம் ஆயிட்டு எங்களுக்கு. அந்த அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் எனக்கு வந்து ஃபுல்லா ஒரு கனவு மாதிரி தான் இருக்கே தவிர தெரியல எனக்கு. இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே. பக்கத்துல உங்க கல்யாணத்துல நீங்க அப்புறம் என்னோட சர்ப்ரைஸ் அன்னைக்கு வந்து ரிசப்ஷன் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே. அதனால நான் ஒரு 3 மந்த்ஸா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் பேசி எல்லார்கிட்டயும் வீடியோ விஷஸ் வாங்கியிருந்தேன். வீடியோஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் மண்டபத்துல வந்து இவங்க சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவே நான் ப்ரொஜெக்டர்லாம் ரெடி பண்ணி மண்டபத்துல வந்து டெலிகாஸ்ட் பண்றோம். வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா ரிசப்ஷன் எல்லாரும் வெயிட் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபுல்லா முடிஞ்ச உடனே தான் நம்ம அந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க பேசியிருக்காங்க இல்லையா, அதனால பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி ஃபுல்லா பார்த்துட்டு போனாங்க. சோ ஒருத்தர் மாப்பிள்ளைய வாழ்த்துறது. ஆமா, வாழ்த்துறது. வெட்டிங்கோட ஒரு பக்கம் நம்ம வீட்டு கல்யாணம், இன்னொரு பக்கம் காஃபி வித் டிடி வரிசையா. எங்கள் மேரேஜில் வந்து பேக்ட்ராப் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் ட்ரெஸ் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நாங்களே சொல்லி ரெடி பண்ணோம். அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு மேரேஜ்க்கு முன்னாடி எடுக்கும் போது வந்து என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே நான் தான் செலக்ட் பண்ணேன். என் சாரி அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நாங்கள் நேம்ஸ் எழுதிக்கிட்டோம் சாரியில். எல்லா காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணதுமே இவங்க தான். அதே மாதிரி எங்கள் மேரேஜில் முடிஞ்ச சர்ப்ரைஸாக எனக்கு பண்ண விஷயம் வந்து என்னை ஹனிமூனில் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாங்க.
அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அப்புறம் அங்கே இருந்த 5 நாளுமே போகிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஷர்ட்ஸ் 2 பேருக்குமே ஒரே மாதிரி சர்ப்ரைஸாக எடுத்து வச்சுருந்தாங்க. வெக்கப்படுறாருங்க. சூப்பரா. ஏன் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க? ஒய்? மேரேஜுக்கு வந்து நாங்கள் எடுக்கும்போது எல்லாம் மேட்சாக இருக்கணுன்றது அவளோட அபிப்பிராயம், என்னோட அபிப்பிராயமே இருந்தது. எனக்கு அவள் எடுத்தா, அவங்க எனக்கு எடுத்தா. ஸோ அதேமாரி கொஞ்சம் அனிமனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா அது ஒன்ஸ் இன் வயல் நடக்கிற விஷயன்றதுனால ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நாங்கள் அதை கொண்டு போயிருந்தோம். பண்டில் ஆஃப் ரோசஸும் சாக்லேட் பாக்ஸும் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணாரு. எங்க கல்யாண மண்டபத்துல? ரிசப்ஷன்ல. ஓ, அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, செம ஹாப்பியாக இருந்தது. எனக்காக ஒருத்தர் பண்ணும்போது ஏதோ நான் மட்டும் தனியாக அங்கே இருந்த மாதிரி இருந்தது ஒரு ஃபீல். பட் ரிசப்ஷன் நடக்கல, எல்லாரும் இருக்கையில. ஆமாம், எல்லாரும் இருக்கையிலே. சார் எங்களோட கல்யாணத்துலன்றதை விட இன்விடேஷன்லேயே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைச்சோம். பிகாஸ் எங்களோடது லவ் மேரேஜ். ஸோ இன்விடேஷன் கொடுக்குறதுன்றது யூஸ்வலாக வச்சிருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த இன்விடேஷன்லேயே ரொம்ப மெமரபுளாக இருக்கணுன்றதுனால 2 பேரும் எப்போ லவ் மேரேஜ் அப்போ லவ்ஸ் அந்த பீரியட் அப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து எடுத்து யூனிக்காக போட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இது எங்கே பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். கொலாஜ் மாதிரி போட்டு ரொம்ப ஒரு ஸ்னாப் வந்து தெரியாத போது எடுத்த ஸ்னாப்பை வந்து கடைச்சி தேடி எடுத்து அந்த டைமில் போட்டது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ நிறைய பேர் இது என்கிட்ட கமெண்ட்ஸாக கேட்டு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம இன்விடேஷனை வந்து சேவ் பண்ணி சரி தூக்கி கிழிச்சு போட்டுறக்கூடாது, நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. வேற 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 ரொம்ப ரசிச்சு பண்ணது. சின்ன பசங்களாம் வரும்போது அந்த பலூன்ஸ் கொடுப்பாங்க சார். அந்த பலூன்ஸில் எங்கள் 2 பேரோட ஃபோட்டோஸ் ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா மேரேஜ்லேயும் வந்து வீடியோ டிஸ்பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு 300 பேர் இருக்க ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு தெரியாது, பொண்ணு மாப்பிள்ளை யார் என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்பிளேஸில் எங்கள் 2 பேரோட கிராஃபிக்ஸ் அப்படியே போட்டு காட்டுறது, அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னன்னா நாங்கள் கேண்டிட் ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து போஸாக கொடுக்கறத விட எதிர்ச்சியாக எடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருந்தது ஸ்பெஷலைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 கேமரா செப்பரேட்டாக ஒரு 2 அந்த ஷூட்ஸ்லாம் போட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்தில் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு என் ஒய்ஃபோட பர்த்டே, விஷ் பண்ணணும். ஓகே, ஹாப்பி பர்த்டே டியர். பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே சார். ஆக்சுவலாக நான் சேஞ்சை வந்து ஸ்டார்ட் இன்விடேஷன்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்விடேஷன் வாங்கவே இல்லை. எப்படி பண்ணணும்னா எனக்கு சினிமானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சினிமா அதாவது நானே டிராஃப்ட் ரெடி பண்ணி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணேன். எப்படின்னா ஒரு மூவிக்கு வர மாதிரி வெல்கம் டு தி லைவ் ஷோ, ஹீரோ ஹீரோயின் மணப்பெண்ணும் பொண்ணு பேரும், ப்ரிவ்யூ ரிசப்ஷன் வந்து ப்ரிவ்யூ, மெயின் பிக்சர் வந்து முகூர்த்தம், அந்த மாதிரி போட்டு ஒரு சினிமா மாதிரி. ஸோ அது எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. ஆனால் என் மேரேஜ் ரொம்ப ஷார்ட் டைமில் முடிஞ்சு. ஸோ என்னால் ரொம்ப கிரியேட்டிவ் யூஸ் பண்ண முடியல. என்னோட சிஸ்டருக்கு எனக்கு 3 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த ஆர்கெஸ்ட்ரா லைட் மியூசிக் பண்ணி எல்லாரும் அவங்க யாருமே அதை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணோம், கார்ப்பரேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமை வச்சு ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். எப்படின்னா அதாவது மேரேஜ் பாட்டு ரிசப்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கும், அட் த சேம் டைம் ஈவெண்ட் நடக்குது. எப்படின்னா ஒரு டிஜே வச்சு சாங்ஸ் போகிறாங்க, ரொம்ப லவுடாக போட்டு வெறும் அதை மட்டும் டான்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஒரு கேம்ஸ் மாதிரி வச்சு ஈவன் அந்த டான்ஸ் ஆடிட்டு ஒரு 1 இயர் ஒரு ரீசெண்டாக நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் சைடில் பண்ண சொன்னேன். மேரேஜ் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சாரி கலரும் உங்கள் ஷர்ட் கலரும் ஒரே மாதிரி வாங்கணும். எப்போவுமே நாங்கள் மேட்சாக தான் போடுவோம். இப்போ கூட அப்படிதான் ப்ளூ அண்ட் ப்ளூ. ஓகே, எனக்கு ஒரு பொது கேள்வி இருக்குது. எல்லாருடைய கல்யாணத்தில் ஏதோ ஒரு அது டிஜே இருக்கலாம், டான்ஸ் ஃப்ளோராக இருக்கலாம், ஆர்கெஸ்ட்ராவாக இருக்கலாம், மேஜிக் ஷோவாக இருக்கலாம். எல்லாருமே கேட்டால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டுக்காக, பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, வர்றவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஆனால் கல்யாணத்தை ஏன் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறீங்க? அதுக்கு என்ன காரணம்? நம்ம கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தே ஷுட் ஃபீல் ஹாப்பி. நான் இந்த கல்யாணத்துக்கு போனேன், அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃபேமிலியிலே என்ன பண்ணால் நிறைய க்ரௌட் அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணாங்கடா, நல்லா பண்ணாங்க, அவங்க மெச்சணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை நம்ம மேரேஜ் ஒரு அட்ராக்ஷன் வேணுங்கிறதுக்காக? வாட் உண்மையா என்ன ரீசன் சொன்னா போதும், அதுக்காக தான் கேக்குறேன். ஆப்வியஸ்லி ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப்னா அட்ராக்ஷனுக்காக. வேற வாட் இஸ் தி ரீசன்? ஏன் அதை என்டர்டெயின்மெண்டா மாத்துறீங்க? சார் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா அந்த வரவங்க எல்லாருமே வந்து ஒரு டூரேஷன் டைம் வெயிட் பண்ண கண்டிப்பாக. சரி, ஒரு 1 or 2 hours. அந்த 2 hours எவ்வளோ நீங்கள் சொந்தக்காரர் பேசிட்டு இருக்க முடியும்? இல்லை எவ்வளோ நேரம் சொந்தக்காரர்? நான் என்ன கேட்குறேன்னா இருக்கட்டும், 2 மணி நேரம் தானே ஒரு கல்யாண வீட்டில். இப்போ அவங்கள 2 மணி நேரம் கூட பொறுமை இல்லாமல் எல்லாம் இங்கே யாரும் இல்லை. அப்போ ஒரு சினிமானுமே ஓட்டி விட்டுற வேண்டியதுதான் இல்லையா? பேசிக்காக இது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும் தான். இவங்க இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்காக தான் இப்போ எல்லாமே பண்ணுறதும்.
ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஒரு எலிமெண்ட்டை ஏன் மேரேஜுக்குள்ள இன்கார்பரேட் பண்றீங்க சார்? இப்போ கரண்ட் சொசைட்டில என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் என்ன டிஃபரெண்டா பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு இது வேணும் சார். அதுக்காக அப்படி பண்றேன். எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு ஐக்கன் தேவை. அதுக்காக நான் அப்படி பண்றேன். ஓகே, வேற என்ன ரீசன்? இல்ல இதுவே ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. இது வைக்கலனா இத ஒரு குறை சொல்றதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. சோ இத வைக்கலனாவே இது ஒரு கீழாக பார்க்கிற ஆளுங்க வந்துட்டாங்க. சோ தட் வைக்க வேண்டியிருக்கு. சோ இப்போ இத வைக்கலனா அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிப்போச்சு. வேற என்ன ரீசன்? எதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வந்து கல்யாணத்துக்குள்ள சேர்க்கறீங்க? அது ஒரு ஃபன்னு சார். அது என்னன்னா இப்போ எல்லாருமே 2 பேருமே என்னென்ன எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஸோ போத் மென் அண்ட் விமன் ஆர் ஒர்க்கிங். ஸோ அந்த ஷெடியூலில் வந்து இவங்க இந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் அங்காவது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா வருவாங்க. எனக்கு புரியவே ஒரு இல்லை. ஃபன். கல்யாணம் என்ன தலையெழுத்தேனா வர்றாங்க? இந்த கல்யாணத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறது, ஒரு மேஜிக் ஷோ வைக்கிறது, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறது, அப்புறம் மாதிரி வர்றவங்களுக்காக அதெல்லாம் பண்றோம்னு சொல்றது, அது எவ்வளவு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணத்தோட முக்கியத்துவத்தையே டைவர்ட் பண்ணிடுது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இதான் பையன் இதான் பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம். அந்த கல்யாணம்ன்ற அந்த சடங்குகள் சம்பிரதாயம் எதையுமே நம்மளால பண்ண முடியல. ரொம்ப 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 டைவர்ட் ஆயிடுறோம். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இது அதுன்னு வந்துட்டதுனால அந்த ரிசப்ஷன் அவங்க 2 பேரையும் வரவேற்கிற அந்த நேரம், அவங்க அந்த டைம் மட்டும்தான் அவங்க ஹீரோனா இருக்க முடியும். அதுவே மிஸ் ஆயிடுது. உங்க பொண்ணு இங்க வந்திருக்காங்களா? என் பையன் வந்திருக்கான். எங்க? அது எங்க இருக்காரு? அவர் தானே உங்க பொண்ணுக்கு டிஜே எல்லாம் ரெடி பண்ணி பண்ணது? ஆமா, அவர்தான். ஓகே, ஆனா உங்களுக்கு பிடிக்கல அது? எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கவே இல்லை. நான் ஆக்சுவலா வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொன்னேன். இந்த டான்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, இப்போ அந்த பொண்ணும் தம்பியும் ஆடுறது சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. அதே அது கல்யாணத்துல பண்ணும்போது அந்த தம்பி சொன்னாப்புல அதோட கல்யாணத்தோட முக்கியத்துவம் இல்லாம போயிடுது. கல்யாணத்துல புது பொண்ணு புது பையன் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு பிடிக்கல? ஆமா சார். ஓகே, அது கல்யாணத்தோட முக்கியத்துவம் போயிடுது. வேற சடங்குகள்லாம் முற்றிலும் செய்ய முடியாது. எங்க இதுல நிறைய சடங்கு இருக்கும். காலை எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் சடங்கு இருக்கும். காலை எழுந்திரிச்சு மனையில இருக்குது, அப்புறம் திருப்புட்டுறது, அப்புறம் பொங்க வைக்கிறது, அப்படி நிறைய சடங்குகள் இருக்கும். அதுக்கே நேரம் சரியா போயிடும். அதனால இதுக்கெல்லாம் நாங்க என்டர்டைன்மெண்ட்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். பிடிக்கவும் பிடிக்காது சார். ஒரு கல்யாணத்துல இன்னொரு கல்யாணம் கூடி வரும்னு கூட சொல்லுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம் கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் இதுல பார்க்க முடியாம போயிடும். ஒரு கல்யாணத்துல இன்னொரு கல்யாணம் கூடி வருவாங்க. இங்க அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை. எல்லாரும் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பரா சொன்னீங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய மூதையார்கள் பெரியவங்க இருப்பாங்க, பல பேர் பல மனநிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெண்ணானவள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த இடத்துல ஆடல் பாடல் எல்லாருக்கும் அதை ஏத்துக்க முடியாது. அவங்க வாழ்த்த வந்திருக்காங்க. அந்த நேரத்துல மனதுல ஒரு சங்கடங்கள் வந்துடக்கூடாது அவங்களுக்கு. சார், அவங்க இது மாதிரி எத்தனையோ கல்யாணம் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இதுதானே ஒரே ஒரு டைம் தானே பண்ண போகிறது. ஸோ இதில் நம்ம ஹாப்பினஸ் தானே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்கள் கல்யாணம் தான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் தான் பண்ணுறீங்க இல்லை இல்லைன்னு சொல்லலை. கல்யாணம்லாம் முடியவிட்டி கூட நீங்கள் 2 பேர் தான் ஜாலியாக இருக்க போகிறீங்க. இருங்க, அங்கே வாழ்த்த வர்றதுக்கு தான் கல்யாணம். அப்போனா இன்விடேஷனே வேண்டாமே. பட் எல்லார் முன்னாடியும் ஒரு சில ஹாப்பினஸ்க்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா இவங்க முன்னாடிலாம் கல்யாணத்துல ஹாப்பினஸ் எதிர்பார்க்கறது இல்லம்மா. கல்யாணத்துல ரிசப்ஷன்ல இவங்க சொன்னாங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு எல்லார் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்றது. அதுக்கு ஒரு தனி பார்ட்டி அட்டெண்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். எல்லார் முன்னாடியும் ரிலேஷன்ஸ் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்றபோது அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ரூம்ல தனியா ப்ரப்போஸ் பண்றதுக்கும் 2 பேர் இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்றதுக்கும் ஃபீலிங்ஸ் இஸ் டிஃபரெண்ட். பல மனநிலையோடு இருக்கிறதுக்கு முன்னால நீங்க கல்யாண பொண்ணு கல்யாணம் பையன் நீங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னா பொண்ணுங்கிற கோலத்துல நீ இருக்கணும். பொண்ணுங்கிற கோலத்துல இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஆட்டம் பாட்டம் முக்கியத்துவம் கிடையாது. உங்களை வந்து அவங்க நல்ல மனநிலையோட வாழ்த்த வரணும். அதுதான். டான்ஸே பண்ணக்கூடாதா? பொண்ணுங்கிறது டான்ஸ் எங்க பண்ணணுமோ அங்க பண்ணணும். அதுக்குன்னு இடங்கள் இருக்கிறது. அதுலதான் நம்ம பண்ணணும். எக்ஸ்பிரஸ் பண்றதா டான்ஸ். சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது டான்ஸ். அது நம்ம எங்க பண்றோம் எப்படி பண்றோம் அதெல்லாம் நம்ம இப்ப டான்ஸ் பிடிச்சிருக்கு அந்த அது வந்து திருமணத்துல பண்றதுங்கிறது அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்குமா. திருமணத்துல அதை வந்து பண்ணும் பொழுது எல்லாருக்கும் அது நான் இன்னமும் அதே தான் சொல்றோம். பல பேர் பல விதமா இருக்கும் பொழுது ஒரு புள்ளி உங்க மேல விழுந்துடக்கூடாது. என்ன இந்த மாதிரி பொண்ணு வீடா இருக்கட்டும் நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுருப்பீங்க. ரிலேஷன்ஸ் வந்து வந்து மாறிட்டே இருக்கு. அதாவது நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க அந்த காலத்துல இருக்க கூடாது. நீங்க இயர்லி நீங்க அடுத்த வருஷம் போக போக நீங்களும் வந்து மாறிட்டே வரணும்.
டான்ஸ் ஆடலாம் எல்லாம் வேணா பண்ணலாம் ஆனா அந்த மனநாள்னு இருக்கு இல்லையா அந்த மனநாள்ல நீ மனப்பொண்ணா இருந்து மனப்பையனா இருந்து தாலி கட்டிக்கோ மிச்சம் நீ எப்ப வேணா டான்ஸ் ஆடிக்கோ சார் அது என்ன அந்த ஒரு ஒரு நாள் நாள் வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு conditions, நாள் terms and இருங்களேன். conditions. ஒரு நாள் அவங்கள கேட்டுக்கங்களே ஏன் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் அந்த dance ஒரு நாள் ஆடக்கூடாதா? தான் உன் லைஃப்ல உன்னால மாங்கல்யம் வாங்கிக்க முடியும் உன் வீட்டுக்காரன் அன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு முடிச்சு போட முடியும் அந்த ஒரு நாள் எந்த இதுவும் இல்லாம அந்த கல்யாணத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு போங்களேன் டான்ஸ் ஒரு நாள் அந்த ஒரு நாள் டான்ஸ் ஆடி ஜாலியா இருப்போம் நீ மனப்பெண்ணா ஒரே ஒரு நாள் உன்னோட வாழ்க்கையில இருக்க முடியும் மனப்பெண்ணா வந்து புடவை எல்லாம் கட்டிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு இப்படியே உட்காந்துட்டு சோகமா இப்படியே பார்த்துட்டு சோகமா அது சரி சரி சோகம் சோகம் இல்லடா இல்ல உங்களோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு அந்த பொண்ணு அமைதியா வந்து உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அவங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தலை கூட எந்திரிச்சு இப்படி பார்க்க கூடாது என்ன பண்றாங்களோ ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸுக்கு நீங்க உங்களோட மைண்ட்ல இருக்க அந்த ஃபார்மாலிட்டிஸை அப்படியே நீங்க திணிச்சு அவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரீங்க பட் அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கல உனக்கு என்ன வேலை இருக்கு எதுக்கு எங்க கேள்வி அதான் எதுக்காக அப்படி பண்ணணும் என்னோட பெண்ணு நீ என் தமிழ் கலாச்சாரத்துல இருக்க என்னோட மரபுப்படி ஒரு நாள் நீ மணப்பெண்ணா இருந்து நீ தாலி கட்டிட்டு தான் போணும் நம்ம மணப்பெண்ணா டான்ஸ் ஆடாம அடக்க ஒடக்கமா புடவை கட்டி எல்லா பூ வச்சு குனிஞ்ச தலை நீ சொன்ன அடக்கமா சோகமா அதே குனிஞ்ச தலை நிமிராம தாலி கட்டி தான் நீ இருக்கணும் அது ஏன் அப்படி அந்த கண்டிஷன்ஸ் போடுறீங்கன்னு கேக்குறேன் அதுதான் கல்ச்சர் அதுதான் மரபு கல்ச்சர்ல அது ஹாபிட் என் ஹாபிட் டான்ஸ் ஆடுறதுலாம் தான் கெட்டு குட்டிச்சவராய் போயிருக்கும் யார் சொன்னா அப்புறம் ஏன் டான்ஸ் கிளாஸ்லாம் சேர்த்து விடுறீங்க டான்ஸ் கிளாஸ்லாம் எதுக்கு சேர்த்து விடுறீங்க எதுக்கு அந்த டான்ஸ் எதுக்காக டான்ஸ் கிளாஸ் சின்ன வயசுல என் பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடுறா அப்படின்னு ரசிக்கிறீங்க இதே கொஞ்சம் பெருசா ரசிக்க மாட்டீங்க அந்த பொண்ணு தெளிவா சொல்லிருச்சு பிள்ளைகளெல்லாம் இப்பயே டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறீங்க அது ஆனந்தமான ஒரு மனநிலை ஆனா இல்ல இது டான்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து டான்ஸ் ஆட கூடாதுன்னு நான் சொல்ல மணநாள் அன்னைக்கு மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆட வேண்டாம் இல்ல அப்படி நீங்களா அப்படி வச்சிக்கிறீங்க யார் சொன்னா உனக்கு என்னத்துக்கு இந்த கர்மம் எல்லாம் ஒரே கல்யாண தண்ணி உனக்கு என்னத்துக்கு டான்ஸ் நீங்க கர்மம்னு சொல்றீங்க இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க என்ன பேசுறீங்க கல்யாண தண்ணிக்கு உனக்கு எதுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து லட்சணமா அந்த நெத்தி சூட்டி வச்சு பெரிய குங்குமம் வச்சு பட்டு புடவை கட்டி வந்து அப்படியே வந்து நின்னு பாரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றீங்க ஒரு நாள் அடிக்கோ அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கும் சொல்ல அந்த ஒரு நாள் தான் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் இந்த மாதிரி அது மெமரபிள் மொமெண்ட் ஆகணும் நாங்க ஹாப்பியா இல்லையா எங்களுக்காக நீ இரு ஏமா கல்யாணம் அவங்களுக்கு உங்க சந்தோஷத்துக்காக அவங்க ஒரு சந்தோஷம் பண்ணப்படாதா இது எங்க இருந்து இந்த ஐடியா கல்யாணத்துல டான்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு எஸ் கல்யாணத்துல டான்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் நம்ம பீயிங் சவுத் இந்தியன் வி டென்ட் டு அடாப்ட் நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸ் மோர் ஓகே அது நம்ம இந்தியா பேசிக்கலி இந்தியனாக இருந்தாலும் சில சவுத் இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்காது பட் சவுத் இந்தியன் எங்கர் ஜென்ரேஷனுக்கு தே டென்ட் டு காப்பி அக்கறைக்கு இக்கிற பச்சைங்கிற போல வி டென்ட் டு காப்பி வி என்ஜாய் தட் ஆல்சோ நம்மளோட வி திங்க் தட் நார்த் இந்தியன்ஸ் ஆர் லைக் ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அதே சவுத் இந்தியன் பீப்புள் வந்து ஃபங்க்ஷன் வந்தால் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக கல்ச்சுரலாக கன்சர்வேட்டிவாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து என் லைஃப் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட்ன்ற போல் ஆகிடுது ஈவன் வெட்டிங் டே வி ஷுட் பி என்ஜாயபிள் அப்படிங்கிற போல் நம்ம வி ஆர் ஸ்ட்ரெஸிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட் சோ நார்த் இந்தியன் கல்ச்சர்ல இருந்து இது நீங்க கன்சீவ் டிரைவ் ஆயிருக்கு ஓகே எஸ் அவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிறோம் நம்மள மாதிரி ஏன் அவங்க மாறாம இருக்கிறாங்க அதை ஏன் இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கள தான் நம்ம காப்பி அடிக்கிறோம் நம்மளே அவங்க தான் சொன்னாங்க I don't have an answer. You don't have an answer. That's the answer. You are right. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? ஏர்ஃபோர்ஸ்ல இருக்காங்க. அதனால இத்தனை வருஷமா நான் வெளியூர்லயே இருந்தேன். வெளியூர்லயே இருந்தீங்க. இப்பதான் வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. சென்னைக்கு. வெளியூர்ல நார்த் இந்தியால இருந்திருக்கீங்களா? நார்த் இந்தியா. அவங்க எப்பவுமே நம்மள வந்து காப்பி அடிக்கிறதே இல்ல. அவங்களோட நிலையிலேயே அவங்க இருக்காங்க. நம்ம மட்டும்தான் அவங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மாத்திக்கிறோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது அட்ராக்டிவா இருக்குன்றதுனால we tend to copy. that is also one reason. உங்க கலாச்சாரம் அட்ராக்டிவா இல்லையா? எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மேலாண்மையோட தாக்கம் இருக்கிறதாகவும் கொஞ்சம் வணிகமயமாக்குதலோட அவங்களுக்கு கொஞ்சம் ஏக்கம் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நிகழ்ச்சி மேலாண்மையின் தாக்கம், இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொன்னு அப்புறம் வந்து இந்த கார்ப்பரேட் கல்ச்சரோட ஒரு ஏக்கம், அந்த கம்யூனிட்டிக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு. ஏன்னா இப்ப நம்ம சாட்டர்டே ஆனா ஒரு பார்ட்டி ஒரு இது நம்ம ஆர்கனைஸ் பண்றோமே, அதே மாதிரி நம்ம இருக்கணும். இன்னொன்னு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் வந்து என்னுடைய முந்தைய தலைமுறை வந்து என்ன சரியா வந்து கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா என் தலைமுறை வந்து என்ன சொந்தத்துக்குள்ளேயே விடல.
சோ அது எனக்கு ஒரு வருத்தமான விஷயம். அது கூட ஒரு ரீசனா இருக்குமோ? கண்டிப்பா அதுதான் ஒரு ரீசனா இருக்கும்னு எனக்கு படுது. ஏன்னா நட்பு வட்டாரத்துக்குள்ளே கொடுக்க நான் நண்பர்கள் மெஜாரிட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். நண்பர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்னோட சொந்தத்துக்கிட்ட அண்டவே விடாததுனால சரியான முறையில நான் சமூக நிறுவனத்தை வந்து நான் கத்துக்கல, நான் பயிலல. அது அப்படிதான் நான் அதை நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தகவலை இவர் பதிவு செய்யறாரு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு பின்னால உங்களுடைய வளர்ப்பு முறை கோளாறுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இவங்களாம் உங்க பிள்ளையே தான் இல்லையா? அதையும் நீங்க ஒத்துக்கணுங்கிறாப்ல. வெரி வேலிட் பாயிண்ட். வேற எங்க இருந்து இந்த டான்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் உள்ள? ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் கல்யாணத்து போயிட்டு அவங்க மேரேஜ்ல அப்படி இருந்துச்சு, நான் அவங்க மேரேஜ்ல அப்படி இருந்தா நம்மளுக்கும் அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளும் அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா நீங்க கொஞ்சம் தயக்கமா தான் டான்ஸ் ஆடுனதா சொன்னீங்க. ஆமா ஆமா. அங்க அதுவும் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆடுறது அது மாதிரி இருந்துச்சுன்னு. ஓகே, பசங்க எல்லாம் அங்க இருக்கையில கொள்ளையில அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தயக்கமா இருந்தது உண்மையாவே? ரொம்ப எனக்கு சிரிப்பே வரல. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா அப்பாவுக்கே பிடிக்கல. ஒரு மாதிரி இப்படியே பார்த்தாங்க. பியூட்டி பார்லர் போயிட்டு வந்ததுக்கு எங்க அப்பா என்ன இப்படியே ஒரு மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன இப்படி அப்படியே இங்கெல்லாம் அப்படியே ஹேர்லாம் கட் பண்ணி இப்படியே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கே என்னை வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. அதுலயும் டான்ஸ் ஆட வச்ச உடனே என் ஹஸ்பண்ட் வந்து சென்னைனால அவங்களுக்கு எதுவும் தெரியல, அவங்க சும்மா இது பண்ணாங்க. அது ஆட சொன்னோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. சரி அவங்க சந்தோஷத்துக்காக சரி. ஆனால் எனக்கும் மனசுக்குள்ள அப்புறமேல் கொஞ்சம் ஜாலியாக ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்தோன்னே அப்புறமேல் கொஞ்ச நாள் அது ஒரு இதாகவே ரொம்ப ஜாலியாக இன்னும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. ஓகே, ரொம்ப ஜென்யூனா பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் நான் விருப்பப்படாத, பயமா இருந்துச்சு, சங்கடமா தான் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு ஐஸ் பிரேக்கிங் நடந்துச்சு எனக்குங்கிறாங்க. வேற எங்க இருந்து இந்த ஐடியா வந்துச்சு? சினிமாவும் ஒரு பார்ட் தான் சார். சினிமாலேருந்து கண்டிப்பாக ஒரு ஹீரோயினா ரிசப்ஷனில் இருக்கும் போது நம்மளும் ஒரு ஹீரோயினா ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, சினிமா. வேற எங்கேருந்து இந்த ஐடியா கன்சீவ் பண்ணீங்க? கொஞ்சம் பெரியவங்க வீட்டு கல்யாணத்தில் இதெல்லாம் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ண ஆசைப்படுறோம். கொஞ்சம் பணக்கார வீட்டில் இருக்க நம்மளும் அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி கொஞ்சம் பண்ணலாம், நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் நம்ம லெவலுக்கு என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலான்ற ஒரு கான்செப்ட். மாறிக்கொண்டிருக்கக்கூடிய திருமண வடிவங்கள் இன்னொரு பக்கம் மரபு சார்ந்து, நம்முடைய வழமை சார்ந்து, நம்முடைய நடைமுறைகள் சார்ந்து தான் திருமணத்தை நடத்தணும்னு சொல்லக்கூடிய இதற்கு முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அவங்க சொல்றாங்க இது என்னுடைய நாள், என் சந்தோஷம் முக்கியம். அப்புறம் என் நண்பர்கள் அதில் அவசியமான ரோல் எடுக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து அதை யூனிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு நார்த் இந்தியன் ஐடியா, நானும் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படிலாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனோபாவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? அடுத்தவங்கள பார்த்து, மற்றவங்கள பார்த்து அவங்களாட்டம் நாம் பண்ணிக்கலாம், ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ஆமாம் சார், செல்ஃபிஷ்னஸ் தோணுது. என்ன செல்ஃபிஷ்னஸ்? அவங்க சந்தோஷம் தான் முக்கியம், வந்தவங்களோட சந்தோஷம் முக்கியம் இல்லை. சொந்தங்கள்லாம் விட்டு போகுது, சொந்தங்கள் பேச முடியல, அவங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் பார்க்குறாங்களோ, அடுத்த சந்தோஷத்தை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஒரு விஷயம் வந்து நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். பட் சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்கிறோமோன்னு தோணுது. ஏன்னா நான் கல்யாணத்தில் இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த வெக்கப்படுறது, அந்த கூச்சப்படுறது, மேபி அது வந்து அடித்தளமாக இருக்கலாம். நமக்கு வந்து ஏன்னா வி ஆர் ஆக்சுவலி என்னைக்கு நம்ம கல்யாணம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்போம். நமக்கும் கூட சுவாரஸ்யம் இல்லாம இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குமே ஈவெண்டா போச்சு. கண்டிப்பா வெக்கம் எல்லாமே வரும், இல்லாமலாம் இல்ல, இருக்கு. ஆனா வெக்கப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. என்ன டைம் நம்ம வெக்கப்படணுமோ அப்ப பண்ணிட்டு ஓகே ஃபைன். எனக்கு என்னன்னா இது எல்லாமே நீங்க வந்து ஸ்கெட்யூல் போட்டுடுறீங்க. ஸ்கெட்யூல் இல்ல, ஸ்கெட்யூல் இல்ல, அது சுவாரஸ்யம் எல்லாமே ஓகே. அதாவது நீங்க அந்த காலத்து பொண்ணுங்களே நீங்க இது பண்ணி. ஐயோ இல்லங்க, அந்த காலத்து பொண்ணுங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் சும்மா. நான் வந்து எப்படின்னா தமிழ் உணர்வே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசிப்போம். நீங்க நிறைய மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யம் யார் சொன்னாங்க? இல்ல சுவாரஸ்யம் எல்லாமே இருக்கு. சரி நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாங்க, ஓகேவா? என் அன்னைக்கு வந்து தங்க இருக்கான்னு நான் வந்து கேட்கல, ஆனா நான் தேடுறேன். அடிச்சாண்டா. எனக்கு இந்த சுவாரஸ்யம் வந்து உங்களோட நிகழ்ச்சி மேலாண்மையில தேடல் இருக்கணுங்க கண்டிப்பா. இல்லாம புரியல. அதான் சொல்லிட்டாங்க. இது உங்களை சங்கடப்படுத்திட்டாப்ல, உங்களுக்கு புரியலன்றார். இந்த கல்யாணத்துக்குள்ள ஒரு 23 வயசு பையன் ஒரு வாழ்க்கையை சொல்றான். கல்யாணம் அதை ஒட்டிய நிகழ்வுகள்ல ஒரு இயல்பான அழகியல்னு ஒண்ணு இருக்கு, அது உங்கள் இறைச்சல் கெடுத்துருதுங்கிறார் அவர்.
ஒரு ஒரு ஈவெண்ட்டை உள்ள வைக்கிறீங்க அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி எங்க அற்புதமான அழகியல் இருக்குங்கிற. நாங்க இன்னோவேட்டிவா பண்ணணுன்றது ஒரு சில விஷயத்தை இன்னோவேட் பண்றதுனால அது மறையுது சார். அது மறையுது, அந்த எசன்ஸ் மறையுதுன்றது வந்து உண்மைதான். சரி, இப்போ உங்க பக்கமே நான் கேட்கிறேன், இந்த இன்னோவேட்டிவ்ஸ்னால நம்முடைய எக்ஸிஸ்டிங் தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நீங்க உடைச்சிட்டீங்க? இல்ல அந்த மாதிரி கல்ச்சர் அது கண்டினியூஸா வந்துட்டதுனால எங்களுக்கே தெரியல. அது அப்படி உங்களுக்கு ஒரு தெரியல. பழமை இல்ல. இப்ப எங்க ஃபேமிலில அது தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மேரேஜ் இப்படி தான் இருந்தது, அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணதுனால அந்த வளமைன்றது எங்களுக்கு மறைஞ்சு போயிடுச்சு, தெரியல. ஓகே, இது ஒரு வியூ தான். எங்க கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. பெரியவங்க வந்து கொஞ்ச நேரம் மைக்ல வந்து பேசுவாங்க, இவங்களுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்க. செயின் தான் கொடுப்பாங்க, மஞ்சள் கயிறுலாம் கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து மஞ்சள் கயிறு கட்டணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு அந்த கல்ச்சர் வந்து அவருக்கு ரொம்ப இது பண்றதுனால அவருக்காக அடாப்ட். ஓகே ஃபைன், உனக்கு பிடிச்சிருக்கு செயின் போடுற தாலி செயின் போடுறதுல தாலி கட்டினாரு. தாலி கட்டினாரு. அதுவும் வந்து அவருக்கு என்னன்னா 3 முடிச்சு அவரே பொண்ணுன்னு அடம் பிடிச்சி கட்டினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கள் வீட்டு வழக்கப்படி பிரகாரம் எப்படி பார்த்தீங்கன்னா, சித்தப்பா பெரியப்பா வரிசை நிற்க வச்சு அவங்களோட காலையில் வந்து ஆசீர்வாதம். அது எனக்கு பிடிக்காம இருந்தது. நான் சொன்னேன் செய்ய மாட்டேன். ஆமாம், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதை நான் செய்யலை. அதில் எங்கள் அப்பா எம்மா கோமா இருந்தார். மேரேஜுக்கு வந்து 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதை நான் கேட்கல, எங்கள் அம்மா சொன்னது. மேரேஜ்க்கு முன்னாடி நாள் கூட வெளியிலலாம் போயிட்டு வந்தேன். ஓகே, வேற உங்கள் வீட்டில் பண்ண சொன்ன ஒரு பழக்கமான விஷயம், அதை நீங்கள் எது பண்ணல? ஃபுட்டு சார். ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து தலைவாழை இலை போட்டு சாப்பாடு இந்த மாதிரி, அதை பொரியல் இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னாங்க. பட் நான் வந்து கொஞ்சம், அதாவது நான் குருமா ப்ளஸ் வந்து வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஸோ இது பண்ணாதான் எனக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி. ஹைஜீனிக் மீன்ஸ் சார் கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிருக்கேன். ஓகே, வீட்டில் சொன்ன நடைமுறையில் எதை நீங்கள் செய்யல? ஜடை வச்சுக்கல சார். ஜடை வச்சுக்கல? வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டாங்களா என்ன? ஜடை பின்னி அந்த இது தாழம்பு மாதிரிலாம் ஒன்று வைப்பாங்களே? ஒத்துக்கிட்டாங்க சார். வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால பூ மட்டும் தான் சுத்தி விட்டாங்க. ஓஹோ, ஜடை வச்சுக்கல? வச்சுக்கல. பக்கத்துல உங்களுடைய வளமையான விஷயத்துல நீங்கள் செய்ய மறுத்தது எது, ஏன்? காலில் விழுக சொன்னாங்க சார். விழுகல சார். யார் காலில் விழுக சொன்னாங்க? விழுகல. தாத்தா காலில், பெரியப்பா அவங்க மாமா காலில். யார் காலில் விழுகலையா? விழுகல. ஏன்? எனக்கு பிடிக்கல சார். முறைப்படி யார் யார் காலில் விழுகணும்? கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யார் காலில் விழுகணும்? அப்பா அம்மா, தாய் மாமா. அப்பா அம்மா, தாய் மாமா, தாத்தா பாட்டி சார். அவங்க தாத்தா பாட்டி, அப்புறம் மாமனார் மாமியார். ஓகே, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார், தாய் மாமன். ஓகே ஓகே, அப்புறம் வேற என்ன? யார் வந்து அந்த நடைமுறையை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது? இப்போ எங்கள் ஊர் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா, நான் கடைசி பையன். ஸோ கடைசி பையன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தான் வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எங்கள் ஏரியா சைடு. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் கம்பல் பண்ணாங்க வீட்டில் தான் வச்சாகணும் அப்படின்னு. நான் அறவே முடியாதுன்னு சொல்லி மண்டபத்தில் வைக்கணும்னு சொல்லி. கடைசி பையனுக்கு வீட்டில் கல்யாணம்? வீட்டில் தான். எந்த பகுதி இது? தஞ்சாவூர். தஞ்சாவூர், ஆமாம். ஆனால் கடைசி பையனுக்கு பந்தியில் என்ன வைக்கணும்? கல்லமிட்டாய் வைப்பாங்க. அப்பா பரவாயில்லப்பா, கை தட்டுங்க. இது தமிழம்பா, வெரி குட் மேன். கண்டிப்பா. இதெல்லாம் தான் இதோடைய சுவாரஸ்யம். இதுதான் கலாச்சாரம். கடைசி பையனுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு பண்பாடு. அப்புறம் இலையில கல்லமிட்டாய் வைக்கணும். அது வச்சாங்க சார். கல்லமிட்டாய் கண்டிப்பாக வச்சாங்க. ஏன் வைக்கிறாங்கிறது உங்களுக்கு யாரும் சொல்லலைங்கிறதுனால தான் கேன போயிடுவோம். ஐஸ்கிரீம் வைக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தோணுது. கடைசி பையனுக்கு கல்லமிட்டாய் வைக்கணும் ஏன்னு கேட்போம். ஏன்னு தெரியல சார். ஏன்னு தெரியல, ஆனால் குறைஞ்சபட்சம் அது தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. இல்லை இல்லை, ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது தான் கல்லமிட்டாய். அந்த ஸ்வீட்டோட எல்லா கல்யாணம் முடிஞ்சு. எங்கள் வீட்டில் இனிமே பையனோ பொண்ணோ இல்லை, அடையாளம் அது. எங்கள் வீட்டில் இனி கல்யாண சாப்பாடு கிடையாது, அதுக்கான அடையாளம் கல்லமிட்டாய். லாஸ்ட் ஸ்வீட் ஃபார் யூ ஃப்ரம் மை ஹவுஸ். அதான் பேசிக் ஐடியா. ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் கல்ல உருண்டை வச்சாதான் கேட்பாங்களா? டிஃப்ரெண்டா வேற ஏதாவது வைங்க. அது ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க திரும்பி பதில் சொல்ல போறோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். எள்ளு உருண்டை வைங்க. எள்ளு உருண்டை வைங்க. எள்ளு உருண்டை வச்சா என்ன தெரியுமா? வச்சீங்கன்னு கேட்டா இன்னும் நிறைய பேர் ஓ சாரி அது அப்படியே பிரச்சனை. இந்த புள்ள மதுரை. பாஸ் க்ளோஸ் அப். இந்த புள்ள மதுரை. எள்ளு உருண்டை வைக்க சொல்லுது கல்யாணத்துல. இந்த புள்ள மதுரை. இப்போ அவர் சொன்னார்ல, கடைசி பிள்ளைக்கு கல்யாணம்னா இலையில கல்ல உருண்டை வைக்கணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு மேல எங்க வீட்டில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி. அது மாதிரி என்னென்ன அழகான விஷயத்தை இந்த நவீன திருமணங்கள் செய்யறவங்க இழந்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு அழகான மரபு இருக்கு, இதை இவங்க இழந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு வந்து உப்பு கூட மாத்துறதுன்னு பண்ணுவாங்க. ரெண்டு பக்க சைடு, எங்க வீட்டு சைடு அவங்களுக்கு சம்மந்திக்கும், அவங்க சைடு உப்பு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தம்னு ஒரு இதே நடக்கும். ஓகே, உப்பு கூட மாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் அதை இழந்துட்டாங்க. ஆமாங்க. ஓகே, இது மாதிரி கல்யாண காலம்னே வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள், கல்யாணம் அடுத்த நாள், அந்த முறைகள்லாம் இருக்குல்ல, மறுவீடு போகிறது அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. அதுல என்னென்ன அழகான மரபுகளை இவர்கள் இழந்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதிர்சம் போடுறதுன்னு சொல்லுவாங்க சார். மேரேஜ் ஆனாலும் பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போய் அங்கே அந்த மாப்பிள்ளைய புது மாப்பிள்ளைய உட்கார வச்சு, அவங்க வீட்டில் இன்னும் பெரிய மாப்பிள்ளை, அவங்க பொண்ணோட்ட மாப்பிள்ளை எல்லாரையும் உட்கார வச்சு அதிர்சம் அவங்க வீட்டில் போடணும். இலை போட்டு அதிர்சம் போட்டு அதுக்கு ஏதாவது மாப்பிள்ளைக்கெல்லாம் பவுன் வைப்பாங்க, பாக்கி மாப்பிள்ளைக்கெல்லாம் பணம் வைப்பாங்க. அதேமாரி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து அது இல்லை. இப்போ இது மாதிரி யாராவது செஞ்சீங்களா? இல்லை, அதிர்சம் போடல சார். பட் அது இலை கூப்பிட்டு மாப்பிள்ளை, இதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை கூப்பிட்டு சாப்பாடு, இலைக்கு அடியில் காசு வச்சு சாப்பாடு போட்டாங்க. ஆஹா, காசு வச்சு சாப்பாடு போட்டாங்க. ஓகே சார், நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு வரும்போது லவ் மேரேஜ் தான் இருந்தாலும் வந்த உடனே எங்கள் நாத்தி வாசலில் பாயை மறித்து வச்சு எங்கள் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு கிராமியத்தில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு பண்ணாங்க. எனக்கு பாட தெரியல. பாட்டு பாடி அவங்க பையனுக்கு, நான் பையனாக பெற்றுட்டேன், நீ உன் பொண்ணை கொடுப்பியா, நீ பொண்ணாக பெற்றுட்டேன் பையனை கொடுப்பியா. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. புது இடத்துக்கு வரோம், எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு இது எல்லாமே அவரோட தங்கச்சி அக்கா எல்லாம் சேர்ந்து பாயை வச்சு மறித்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாட்டு பாடி அது திருப்ப என்னை எதிர்பாடி நீ இப்படி தான் பாடணும்னு சொல்லி கொடுத்து பாட சொல்லி பண்ணாங்க. அது வந்து இப்போ இல்லை. நீங்க திருமணமாகி உங்க கணவர் வீட்டுக்குள்ள போறப்ப நீங்க என்ன நடைமுறை செஞ்சீங்க? ஸ்லேட்டு விளக்கு அதை வச்சு ஆர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் உள்ள போய் வேவிறக்கும். நீங்க கையில என்ன கொண்டு போனீங்க? வெத்தலை பாக்கும் தேங்காவும் அதை எடுத்துட்டு போனோம். கணவர் வீட்டுக்குள் முதலில் செல்லும் போது நீங்கள் செய்த நடைமுறை? முகூர்த்த தேங்காய் இடுப்புல கட்டியிருப்போம். அந்த முகூர்த்த தேங்காவோட உள்ள போனோம். அந்த முந்தியில வச்சிருக்கணும். ஆமா, வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அங்க உள்ள போனோடனே சாமி ரூம் கிட்ட போயிட்டு மாமியார் அவங்க கிட்ட அத்தை கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இங்க வந்து பால் காய்ச்சணும். உடனே பால் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டோடனே மாமியார் வந்து மோதிரம் போடுவாங்க. அப்போ எனக்கு ஒரு மோதிரம் போடுவாங்க. மாமியார் மோதிரம். ஆமா, மாமியார் மோதிரம் அவங்க போடுறப்போ நீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? ஸ்வீட் இருந்தது. அப்போ ஸ்வீட் கொடுத்தோம், பால் கொடுத்தோம். பால் எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து நைட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸும் அன்னைக்கு அங்கே வந்து சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டில். அப்போ எங்கள் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் அங்கே லஞ்ச். நிறகுடம் தண்ணி கொண்டு போவாங்க. நிறகுடம் தண்ணி அந்த பித்தளை குடத்துல வந்து ஃபுல்லா தண்ணி வச்சு நம்ம தனியாவே எடுத்துட்டு போகணும். யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. நம்ம தனியாவே எடுத்துட்டு போய் வீட்டு அந்த இதுல விளக்கு முன்னாடி இறக்கி வைக்கணும். எந்த பகுதி நீங்க? எந்த ஏரியா? திருநெல்வேலி. ஆமா. ஓகே. நாங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது விளக்கு வந்து நாங்களே வாங்கிட்டு போனோம் சார். வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் கொளுத்தக்கூடாது. வீட்டு கேட்டுக்கிட்டே வாசப்படியிலே வந்து மாமியார் வந்து ஏற்றி கொடுப்பாங்க. அவங்க ஏற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாமிகிட்ட கொண்டு போய் வைக்கணும். நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஓகே. உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? உள்ளே போகும்போது அத்தை விளக்கு ஏற்றி கையில் கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு போனோம். சாமி ரூம் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு உப்பு பருப்பு அரிசி இதில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலும் பழம் கொடுத்தாங்க. உப்பு பருப்பு அரிசி. கோவிலில் தேங்காய் கொடுப்பாங்க சார். அதை முந்தானியில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புவாங்க. போய் அதை நாங்களே சாமி கிட்ட வச்சு விளக்கேற்றிட்டு வந்து புளி, உப்பு, அரிசி, துவரம்பருப்பு, அப்புறம் வேற ஏதாவது ஒன்றத்துல சக்கரை அந்த மாதிரி அதுலயா கைவிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சக்கரை கொடுப்பாங்க. சக்கரை கொடுப்பாங்க. ஓகே. என்னென்ன மரபுகள் இருக்குன்னு நம்ம இப்ப 2 தரப்புலையும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். 2 தரப்பு. ஒரு தரப்பு நவீன பாணியிலான திருமணம் செய்தவர்கள், இன்னொரு பக்கம் மரபு சார்ந்த வழமையான அந்த பண்பாட்டு அடையாளங்களோடு கூடிய திருமணத்தை தான் செய்யணும், அதான் சரி அப்படின்னு சொல்றவங்க. 3 கெஸ்ட் வந்திருக்காங்க. திரு வேல ராமமூர்த்தி அவர்கள், எழுத்தாளர். லெட்ஸ் வெல்கம். அவர் சமீபத்தில் மதையானை கூட்டை படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஸோ நடிகராகவும் அவர் இப்போது பரிணமிக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக எழுத்தாளர் குமார செல்வா அவர்கள். அடுத்தவர் திரு அறிவழகன், இயக்குனர், வல்லினம், ஈரம் படங்களுடைய இயக்குனர் திரு அறிவழகன். நீங்கள் இவங்க என்னென்னலாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மரபு சார்ந்த விஷயங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பொண்ணுருக்குதல்னு உண்டு. என்னது பொண்ணுருக்குதல்? அந்த மாங்கல்யம் செய்யறதுக்காக வேண்டி பொண்ணுருக்குவாங்க. அது இப்போ நிறைய விட்டுட்டு வர்றாங்க அதை ஊர்ல. அதே மாதிரி கல்யாணம் ஆகி பொண்ணு வந்த உடனே
கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லுவாங்க. தூத்துக்குடியில் உண்டு. ஓ ஓகே. அதுவும் இப்போ நிறைய விட்டு போச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் கருவாட்டு குழம்பு. அதுக்கு முன்னாடி வந்த உடனே தெரு முனையில் இருக்கிற பம்பில் போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க, பெரியவங்க, கணவனை இழந்தவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க பொண்ணை பார்க்கணுங்கிறக்க வேண்டி வந்தவங்க தெருவில் ஒரு தடவை போயிட்டு வர்றது. அது இப்போ இல்ல. அந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதும் இல்ல. அதுவும் அம்மிலே அரைச்சி அவங்களே மசாலா கூட்டி வைக்கணும். அதுவும் இப்போ எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த மாமன் குறுங்கட்டுகள் ஏறுறதுன்னு உண்டு தூத்துக்குடியில. அதுவும் இப்போ கொஞ்சம் மாமன் குறுங்கட்டு ஏறுதெல்லாம் மாமனோட பையன் பொண்ணு யார் இருக்காங்களோ அவங்க யாரும் அதுக்கு தயாரா இல்ல, நான் வந்து இதை நீங்க பொண்ணையோ பையனையோ நீங்க எடுத்துக்கலாம் செஞ்சுக்கலாங்கிறத உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி மாமன் குறுங்கட்டு இல்லையா? அதுவும் குறுங்கட்டு. அதுவும் இப்ப குறைஞ்சு போச்சு. ஓகே. வேற இது மாதிரி இப்ப நவீன திருமணம் செய்கிறவர்கள் இழக்கிற அழகான மரபுகள் என்னென்ன? மறுவீடு அழைக்கும் போது வந்து முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு போடும்போது வந்து அந்த சாப்பாட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு தெரியாமல் கல்லோ இல்லை வேற ஏதாவது வந்து கலந்துருப்பாங்க. அப்புறம் 3 தடவை வந்துட்டு மறுவீடு அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல 2 தடவை வரும்போது வந்து மாப்பிள்ளை கூட இருப்பாரு. ஆனால் 3ஆவது தடவை வரும்போது வந்து பொண்ணை விட்டுட்டு போயிடணும் மாப்பிள்ளை. ஏன்னு சொன்னால் வந்து பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளைக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்புறம் மாப்பிள்ளை தனியாக வந்து பொண்ணை கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போகும்போது வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு தெரியாம பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஊரு எங்க இதுல அப்படி செய்வாங்க. எந்த ஊரு? கள்ளக்குறிச்சி பக்கத்துல. கள்ளக்குறிச்சி பக்கம், சேலம் கள்ளக்குறிச்சி. ஏதாவது ஒரு சொம்போ இல்ல ஒரு பித்தளை பொருளோ இல்ல ஏதோ ஒண்ணு பொண்ணு வீட்டுக்கு தெரியாம அங்க இருந்து எடுத்துட்டு போயிடணும். இந்த 3 தடவை மறுவீடு போறது, ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போகணும், பொண்ணை அவங்க 2வது முறை விட்டுட்டு வந்துடணும், 3வது தடவை மாப்பிள்ளை தனியா போய் பொண்ணை கூட்டிட்டு வரணும். இதை எப்படி பாக்குறீங்க சார்? ப்ராக்டிக்கலாக பார்த்தா இப்போ அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல சார். ஏங்க சினிமாக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் நின்னெல்லாம் டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையா? இன்னமும் டைமே இல்லைங்கிறீங்க. அவ்வளோ அதில் ஸ்பெசிஃபிக் நீடு இருக்கிற மாதிரி தோணல. அதனால நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய இதாக ஃபீல் ஆக போகிறதில்ல. எந்த அழகான விஷயத்தை, எந்த அழகான சம்பிரதாயங்களை இவர்கள் இழக்கிறார்கள் நினைக்கிறீங்க? பிறந்தவன் வந்து இணைச்சீர் செய்யறது அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சமா ஒளிஞ்சிருச்சுன்னே சொல்லாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இணை உடுத்துறது. வேற எந்த அழகான விஷயத்தை மரபா இவங்க விட்டுட்டாங்க? சரி, பொண்ணு மாப்பிள்ளை பட்ன பிரைசன் கூட்டிகிட்டு போவாங்க ஊரில். பட்ன பிரைசனா இப்போ இங்கே மூடின காரில் ஊர்வலம் போகிறாங்க பார்த்தீங்களா? அங்கே திறந்த வெளி ஜீப்பில் நல்லா அலங்காரம் பண்ணி சீரியல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். போகிறப்ப அந்த வீடுகளில் இருக்கவங்களாம் என்ன கொடுப்பாங்க? பால் பழம் கொடுப்பாங்க. இப்போ மாமா வீடு இருக்கும், சித்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் நிப்பாட்டி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வீட்டுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பால் பழம் கொடுத்து ப்ளஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் வந்து சம்பந்தங்கள் வைப்பாங்க. அப்புறம் வந்து மறுநாள் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு கிணறு இருக்கும் ஊரில், அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு வெத்தலையை உள்ளே போட சொல்லுவாங்க. மல்லாக்கா விழுந்தா எப்படி, கவுந்து விழுந்தா எப்படின்னு அதுக்கு சரியான காரணம் எனக்கு தெரியல, ஆனால் போட சொல்லுவாங்க அந்த வெத்தலையை. அந்த ஐதீகம்லாம் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே. வேற கல்யாணம் கோயிலில் நடந்தாலும் சரி சார், கல்யாணம் கோயிலில் நடந்தாலும் சரி, மண்டபத்தில் நடந்தாலும் சரி, பொண்ணு மாப்பிள்ளை ஊரில் வரும் சார். ஊரில் வரும்போது வெத்தலை பார்க்கல அவங்க வசதிக்கு ஏற்ப 10 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக வந்து பின்ன போட்டுக்கிட்டே வருவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஊர்வலம் வரத்தே வந்து இப்பத்திய ஜெனரேஷன் வந்து ஊருக்குள்ள வரத்தே விரும்புறதில்ல. மோளம் அடிச்சு வெக்கமா ஃபீல் பண்றாங்க. எந்த பகுதி இது? இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஊருக்குள்ள ஊர்வலமா போறது, அப்புறம் அந்த பட்டின பிரவேசம் போறது, வீடு வீடா போய் பால் பழம் கொடுக்கறத வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க விரும்புறீங்களா? நான் ரீசெண்டாக திருவண்ணாமலை போயிருந்தேன். அது நல்ல ஒரு முகூர்த்த நாள். நான் போகிற வழி எல்லாமே இந்த ஒரு வண்டியில், அதாவது இந்த சின்ன யானைன்னு சொல்லுவாங்க, சின்ன வண்டியில், அது ஃபுல்லாக அந்த சேரை மேலே கட்டி அந்த மாதிரி போயிடுது. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஃபஸ்ட்டு. இது வந்து என்னடா இது மேலே உட்காந்து இப்படி போய் தான் ஆகணுமா? இதே ஒரு பென்ஸுக்காரை கொத்து நீனும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபுல்லாக ரோஸ்லாம் அலங்காரம் பண்ணி வந்தால் ஜம்முன்னு வரும். பட் ஆனால் இதுக்கு நாங்கள் இது ஒரு மாதிரி வெக்கப்படுறோம், ஓப்பனாக சொல்லணும். எனக்கு என்னன்னா, நீங்க வெக்கப்படுறதா இருந்தா பென்ஸ்ல போகவும் வெக்கப்படணும் இல்லையா? ஊர்வலம் போக வெக்கப்படுறேன்னு சொல்லுங்க, பென்ஸ் கார்ல கூட்டிட்டு போனீங்கன்னா என்ன எவனாலும் அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. அதாவது இப்போ நம்ம தெருவில் எல்லாருமே இட்டுட்டு போகும்போது ஒரு கூச்சமாக இருக்கும் சார். கூச்சப்படுறோம். ஓகே. டான்ஸ் ஆடுறதை விட இது கூச்சமா சார்? டான்ஸ் அதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிறோம். இப்போ வந்து நம்ம 10 யாருன்னே எங்கே வெளியில் வந்து தெருவாக போகிறதாம ஒரு மண்டபத்துள்ளார டான்ஸ் ஆடுறோன்னா அது ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம காமிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அங்கே வெளியில் போயிட்டு நம்ம ஒரு வண்டியில் உட்காந்துட்டு போயிட்டு அவங்களாம் நம்மளை பார்க்குறது வந்து ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல். அதாவது நீங்கள் உட்கார்ந்து போகிறது எல்லாரும் இவருடைய பையன் இவருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்க்குறவங்க பார்க்குறவங்க உங்களுக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் எல்லார் இதுலேயும் நீங்கள் ஆடியோ செஞ்சு டான்ஸ் ஆடினா உங்களுக்கு வெக்கமாக இல்லை. என்ன சார்?
அவருக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி போகிறது மாப்பிள்ளை வீட்டோட ரோடு, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டு மாப்பிள்ளை இருந்த வீட்டில் அந்த மாதிரி தான் போவோம். அவருக்கு வேணா பழகின ரோடாக இருக்கலாம், பட் எங்களுக்கு அது புது ரோடு இல்லை, எங்களுக்கு வெக்கமாக இருக்கும்ல. ஓ, பொண்ணுக்கு வெக்கமாக இருக்கும். ஒரு பொண்ணு எனக்கு தெரியாத ஊர், நான் அந்த ஊருக்குள்ள இன்னும் போகலை, மாப்பிள்ளைக்கு தான் எல்லாரும் தெரியும், எனக்கு ஒரு மாதிரி என்ன பொம்மை மாதிரி இப்படி உட்காந்து போறது. நீங்க போனீங்களா பட்டண பிரவேசம்? போனோம் சார். போனீங்க. ஓகே, உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சா இல்லையா? நாங்க குனிஞ்சிட்டே இருப்போம். கூச்சமா இருந்துச்சுல. அப்புறம் மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது இப்போ ஒன்று அப்படியே நின்று போயிடுச்சு சார். மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ஆடி பாடுற மாதிரி அப்போ என்னுடைய சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த இடத்த சுற்றி சுற்றி இந்த நீரை எடுத்து ஊற்றுவாங்க. இப்போ எப்படி அது இருக்குன்னா பெண் காலில் வந்து அம்மா பையனுடைய தம்பி வந்து அப்படி லேசாக ஊற்றிட்டு போயிடுறாரு. மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது. மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு அழகே இருக்கும். நீ ஓட நான் ஓட. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, செம்பில் எடுத்துக்கிட்டு இந்த தம்பி தேடுற மாதிரி எந்த பொண்ணு மேலேயாவது மாப்பிள்ளை பொண்ணு மேலே ஊத்துறது இல்லை, தேடி வந்த பொண்ணு மேலே இந்த ஏதோ ஒன்று ஊத்துறது. நீ ஊத்திட்டியடான்னு அவன் என் பொண்ணு நீ எப்படி அவன் ஊத்துறது. அந்த இடத்துல வந்து என்னோட 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய கல்யாணத்துலேயும் அது மறைக்கப்பட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, சம்பந்தி முந்தான நினைச்சுக்கிறோம், அந்த மஞ்சள் நினைச்சுக்கிறோம். பெண்ணுக்கு ஆணுக்கும் அவங்களுடைய மச்சான்கள் வந்து ஊத்திட்டு போயிடுறாங்க. நீங்க சொல்ற சோ கால்ட் என்டர்டெயின்மெண்ட் அல்லது ஹாப்பி ஃபன், அந்த அழகியல் இதுல இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா தானே நல்லா இருக்கும். ஓகே, ஆனா அதுக்கு பழகல நம்ம இங்க. அதுக்கு பழகல. ஓகே, அதுக்கு பழகாததுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? தெரியல. அது அவங்க பழகாததுக்கு யார் காரணம்? ட்ரெடிஷனல் நம்ம தான் அதை சொல்லி நம்ம தான் அதை வந்து குறைச்சாச்சு. ஏன் விட்டீங்க? அது ஏன் விட்டீங்கன்னு சொன்னா நேர காலங்கள். இவங்க தான் நேரம். இப்ப நீங்க இத பேசுறீங்க. ஆமா, அவங்க சொன்னா பிரச்சனை, நீங்க சொன்னா நேர காலங்கள், எங்களுக்கு டைமே இல்ல. ஆக்சுவலா இது எப்படி நினைச்சுனா எஜுகேஷன் வந்த பிறகு நினைச்சு. ஓகே, நம்ம பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நீங்களே இதெல்லாம் இன்டீசென்ட்னு நினைச்சுக்கிட்டு அறிமுகப்படுத்தலாம், அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை நீங்க கேள்வி கேட்பீங்கன்னா அதைத்தான் நீங்க இவங்களுக்கு சொன்னா இதுக்கான ஸ்பேஸே தேவைப்பட்டிருக்காதே. திருமணத்திற்கு நீங்க இருக்கக்கூடிய கொண்டாட்டத்தெல்லாம் நீங்க நிறுத்துனீங்க, அதனால அவங்க வேற கொண்டாட்டத்துக்கு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ரியாலிட்டி நீங்க ஒத்துக்க தான் வேணும். மஞ்சள் தண்ணி ஊத்துறது இல்ல, நலுங்கு சுருக்குன்னு முடிக்கிறீங்க, அது எவ்வளவு நேரம் போகும். அப்புறம் மஞ்சள் தண்ணி ஊத்துறவங்க ஒரு பெரிய மரபு, அது ஒரு ஹாப்பியான ஒரு அனுபவம், அதை நிறுத்தி அப்படிங்க. எங்க பக்கம்லாம் கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி நாள் விருந்துன்னு ஒன்று வைப்போம். அதான் மாமா செய்ய வேண்டிய முறை. சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. அந்த நாள் விருந்தாச்சு பொண்ணுக்கு நலுங்கு வச்சுட்டோம்னா பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். அதே போல பொண்ணையும் வேலை செய்ய விட மாட்டோம். வேலை செய்யும்போது தீக்காயம் ஏதாவது படலாம், கீழே விழலாம், அடிப்படலாம்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல சடங்காக தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ நேர காலகட்டங்கிறதுனால பசங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நாங்கள் வெளியில் போய்த்தான் ஆகும், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன நாள் விருந்து பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, நான் வெளியில் போய்த்தான் ஆவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கல்யாணத்தை ஒட்டி முன்ன பின்ன என்னென்ன விருந்து உண்டு? பெண்ணுக்கு என்னென்ன விருந்து வைக்கணும்? தாய்மாமன் வீட்டில் வைப்பாங்க சார். தாய்மாமன் வீட்டில் வந்து பொண்ணுக்கு வந்து விருந்து வைப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இன்னொருத்தோட விருந்து வைப்பாங்க சார். ஓகே, வேற என்ன விருந்து இருக்கு? அந்த தாய்மாமா தான் சார் அவங்க சொன்னாங்களே நாள் விருந்துன்னு வைப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க வருஷ சீரெல்லாம் எடுத்து வந்து பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு வந்து பட்டுப்புடவையை அந்த கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்து உட்காருது பாருங்க மணவரையில், அப்போ வந்து அந்த பட்டுப்புடவை தான் கட்டிட்டு வந்து உட்காரு. அது எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் சரி, கிராண்டாக இருந்தாலும் சரி, அதை தான் கட்டிட்டு வந்து உட்காரணும். பெண்ணுக்கு என்ன விருந்து வைக்கணும்? பட்டினி சாத விருந்துன்னு ஒன்று. பட்டினி சாத விருந்து. பட்டினி சாத விருந்துன்னு அது வந்து மைக் வச்சுங்க பக்கத்துல. பட்டினி இருந்து குளிச்சு மாமா வீட்டில் எடுத்து வர புடவை கட்டி சாப்பிட்றது நைட்டு ஒரு செந்தி இருந்துங்க, அது பட்டினி சாத விருந்து. அப்புறம் மங்கள வாழ்த்துன்னு ஒன்று வந்து எங்கள் ஏரியாவில் கொங்கு ஏரியாவில் வந்து மங்கள வாழ்த்துன்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்ச உடனே மங்கள வாழ்த்து கூறுவாங்க. அது இப்போ ஒளிஞ்சே போச்சு, மங்கள வாழ்த்து அதிகமாக சொல்கிறது இல்லைங்க. மாறிக்கொண்டிருக்கக்கூடிய திருமண வடிவங்கள் இன்னொரு பக்கம் மரபு சார்ந்து, நம்முடைய வழமை சார்ந்து, நம்முடைய நடைமுறைகள் சார்ந்து தான் திருமணத்தை நடத்தணும்னு சொல்லக்கூடிய இதற்கு முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். கல்யாணமாகிற பொண்ணுக்கு என்னென்ன விருந்து வைக்கணும்? யாரெல்லாம் உங்களுக்கு பொங்கி போடணும், யாரெல்லாம் அந்த விருந்து வைக்கணும்? இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னா அக்காவோட ஹஸ்பண்டு அவங்கெல்லாம் சேர்ந்து காய்கறி அரிசி அதெல்லாம் வந்து ஒரு நாள் போய் எடுத்து சமைச்சு வச்சுட்டு பைசா வந்து 1001 1001 அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு செஞ்சாங்களா? எனக்கு செஞ்சாங்க. ஓகே, வேற என்ன விருந்து? மாமாவோட அத்தாவோட வந்து 3ஆம் நாள் 5ஆம் நாள் வந்து ஆக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி வந்து 3ஆம் நாள் வந்து அவங்களே கறி இல்லை மட்டன் அந்த மாதிரி அவங்க ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அரிசி எல்லாமே கையோட அவங்களே எடுத்தாந்து எங்கள் வீட்டில் வந்து அதே மாதிரி சமைச்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து சமைச்சு போடுவாங்க. ஆமாம், சமைச்சு போடுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் அதே மாதிரி அவங்களுடைய மாமா அத்தை அவங்களுடைய அந்த மாமா முறைகள் எல்லாருமே வந்து கறி எல்லாம் மட்டன் அந்த மாதிரி எடுத்து வந்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. ஓகே. தாய் வீட்டு நலுங்குன்னு சொல்லிட்டு நாம் செய்வோம். அடுத்தது தாய் மாமன் நாத்தி தனியாக என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, அவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, அவங்க அண்ணன் தம்பி, இப்படி யார் யார் இருக்கிறாங்களோ குறைஞ்சது ஒரு 7 நாள் இல்லைன்னா 9 நாள். ஓ, தொடர் விருந்து. ஆமாம் சார். ஓகே. கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு எவ்வளோ நாள் பூ தச்சு கொடுக்கணும்? யார் பூ தச்சு கொடுக்கணும்? பொண்ணோட சொக்காரங்க, சித்தப்பா பெரியப்பா பசங்க, அங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் வந்து பூ வச்சு விடுவாங்க. உங்க பக்கத்துக்கு என்ன பழக்கம்? அது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரணும் சார். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்து கொடுக்கணும். பூ தச்சு கொண்டாங்க. ஆமாம், பொண்ணுக்கு கொடுக்கணும். ஓகே. எந்த பகுதி இது? தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சூர். ஓகே, தஞ்சாவூர். ஓகே. வேற வேற பொண்ணுக்கு பூ தச்சு கொடுக்கறது. பொண்ணுக்கு அத்தைமார் வந்து ஜடை தப்பாங்க சார். ஓ, ஜடை தப்பாங்க. அத்தை. அத்தை. ஓகே. யாராவது இந்த மாதிரி தச்சு கொடுத்தாங்களா? பூ தச்சு கொடுத்தாங்களா? மாப்பிள்ளை வீட்லேருந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அத்தை வீட்டில், அப்புறம் மாமா வீட்லேருந்து 3 பேர் வீட்லேருந்தும் பண்ணாங்க. 3 பேர் வீட்லேருந்து பூ தச்சு கொடுத்தாங்க. ஓகே. மற்றவங்களுக்குலாம் முன்விருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மாமா அத்தை எல்லாம் தருவாங்கன்ட்டு எனக்கு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஒரு முன்விருந்தும் வைக்கல, பூ தச்சு எதுவும் கொடுக்கல. ஆமாம். ஓகே. ஆனால் இவ்வளோ வருத்தமாக சொல்லிங்க, அப்படி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகும்போது வைப்பாங்க இல்லையா, எங்கள் அத்தை வீட்டிலேருந்து இன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு நலங்கு எங்கள் அத்தை வீடு வச்சாங்க அப்படின்ட்டு அது மாதிரி எதுவும் வைக்கல. வேற இல்லை சார், எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. யாரும் பூ தச்சு கொடுக்கல. ஓகே. நீங்களாம் மொய் எழுதுகிற பழக்கம் உண்டு இல்லையா? அது நம்ம பண்பாட்டில் இருக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஓகே. இந்த கிஃப்ட் கொடுக்குறதுல என்னென்ன கிஃப்ட் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அபத்தமா இதெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தோணுது? இந்த இது டப்பா கொடுப்பாங்க சார், பிளாஸ்டிக் சில்வர்ல எல்லாம். அது ரொம்ப சேர்ந்துடும் வீட்ல. டப்பா? ஆமா, நிறைய சேர்ந்து போச்சு. நிறைய சேர்ந்துடும். அயன் பாக்ஸ், வால் கிளாக், இதெல்லாம் பிரசன்டேஷனே முத்திரை குத்தின பொருட்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுல், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க அவங்க கல்யாணத்துக்கு வந்து திருப்பி நமக்கு பிரசண்டா கொடுத்துற அளவுக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு இதை ஏண்டா கொடுக்குறேன்னு நீங்க எந்த கிஃப்ட் நினைக்கிறீங்க? அதான் என் கேள்வி. பெரிய போஸ்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க சார், அது ஒண்ணுமே வேலைக்கு இருக்காது. திருப்பி மேல பீரோ மேல இந்த சீனரி அது ஒன்று கொடுத்துருவாங்க. பெருசா வேற இருக்கும், குடுக்கல. அது பார்க்கும்போது ரொம்ப பந்தாவா இருக்கும். நான் ஒரு வால் கிளாக் வாங்கி கொடுத்து 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு வந்துச்சு. பொக்கேஸ் அதிகமா தருவாங்க. அந்த பொக்கேஸ் வந்து ஒன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்க போறதில்ல, பாக்கும்போது அழகா இருக்கும், அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பதில் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா அவங்க கொடுத்துருவாங்க. ஆமா, அத கல்யாண மண்டபத்திலே விட்டு போயிடுவாங்க. அப்புறம் வாழ்த்து மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை ஒரு கவிதை மாதிரி எழுதி ஃப்ரேம் பண்ணி போட்டோ போட்டு அதெல்லாம் தருவாங்க. அந்த கவிதை எழுதி இந்த ஃப்ரேம் பண்ணி எல்லாம் கொடுக்காதங்கறீங்க? ஆமா, ஒரு பிரிண்ட் எடுத்து அதெல்லாம் யூஸ்லெஸ் தான். அந்த பொக்கே தரது ரொம்ப யூஸ்லெஸ், அவங்க அதை யூஸ் பண்ண போறதே கிடையாது. ஓகே. கவிதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கிறது யூஸ்லெஸ், பொக்கே யூஸ்லெஸ். வேற எதை கொடுக்க கூடாது? இந்த பிளாஸ்டிக் ஜூஸ் செட்னு ஒன்று கொடுப்பாங்க, அது கொடுக்க கூடாது. பிளாஸ்டிக் ஜூஸ் செட் வேண்டாம், ரொம்ப அன்கூத்தா இருக்குது சார். இந்த கிராண்ட் கப் அண்ட் சாசர் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க அதையே தந்துட்டு இருப்பாங்க. கப் அண்ட் சாசர் எக்கச்சக்கமா வருது, வேண்டாம். வேற ஒரு பெரிய பாக்ஸா இருக்குங்க சார், அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இத்தனோண்டு ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க சார். பாக்ஸ் மட்டும் பெருசா இருக்கும். அத நம்ம நினைப்போம் இந்த பாக்ஸ பார்த்தோன்னா வெயிட்டா இருக்கும் போல இருக்கு, தூக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சு தூக்கினா அப்படியே புசுக்குன்னு வந்துடும். அப்படியே அந்த இதுலயே நம்ம கீழே போட்டுருவோம், தக்க மாதிரி இருக்கும். ஓகே. பொம்மை கொடுக்காத, டப்பா பெருசா காட்டாத. வேற அலங்கார பொருள்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க. ஃப்ளவர் வாஷ் வேண்டாம் அந்த மாதிரி. ஓகே. பக்கத்துல ஹாட் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்னமான ஒரு ஹாட் பாக்ஸ், அது எதுக்குமே யூஸ் இருக்காது. உங்கள எவ்வளவு மொய் வைப்பாங்க? மொய் 4 அணா எழுதுவாங்க, அவ்வளவுதானா? 4 அணா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னை வரைக்கும் பங்காளிகள் எழுதுவது 4 அணா. இன்னைக்கு அந்த நோட்டு இருக்கு, அதுவே 700 ரூபாய்க்கு வந்துடும். அத்தனை பங்காளியும் எழுதுறதே 700 ரூபாய். அந்த 4 அணா அதுதான் இன்னைய வரைக்கும் எங்களுடைய இது. ஓகே. கிஃப்டே அது. ஓகே. நீங்க வாங்கின உங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்டிங் கிஃப்ட்ஸ் என்ன? பிரான்ஸ்ல விநாயகர் சிலை வந்தது. அது இன்ன வரைக்கும் நான் வந்து அது ஒரு 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 வேல்யூ மாதிரி இருக்குது. அதாவது ஐ மீன் ஐ அம் கிவிங் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பர்టిక్యులர் திங். ஓகே. ஸோ அது இப்போ வரைக்கும் எனக்கு அதை பார்த்தோன்னே ஞாபகம் வரும். அந்த ஃப்ரெண்டு ஞாபகம் வருவாங்க கண்டிப்பாக. ஓகே. அந்த சிலையை பார்க்க. ஓகே. இது மாதிரி நான் கேட்குறேன், ரொம்ப அழகுங்க, இப்படி அற்புதமான ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க ரொம்ப ரசனையோட. அது என்ன கிஃப்ட்? பக்கத்தில் கொடுங்க. இன்ட்ரெஸ்டிங் கிஃப்ட்னு இல்லை, பட் அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் கிவிங் எ வெரி வேல்யூபிள் கிஃப்ட். லைக் கோல்ட் ரிங் வந்து ஒருத்தர் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க கல்யாணத்துக்கு வந்த
இன்ட்ரெஸ்டிங் gift. முட்டாய் தட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களில் முட்டாய் தட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அதை வந்து ஒரு மாடர்னாக அழகாக கொடுத்தாங்க. தனியா டிசைன் பண்ணி. டிசைன். அப்புறம் வந்து அந்த காலத்தில் கையிலே மணிலே அந்த பொம்மை எல்லாம் செய்வாங்களா, அதெல்லாம் இன்னோவேட்டிவாக வந்துச்சு. வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த பில்லோ ஹார்ட் இன் சைஸ் பில்லோ, நான் அதில் வந்து எங்களோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண மாதிரி. ஓகே, அது கொஞ்சம் தனியா கிரியேட்டிவா ஆமாம், லிமிடெட் எடிஷன் மாதிரி ஸ்பெஷலா செஞ்சிருது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து புல்லாங்குழல், அதுக்கப்புறம் மயிலிறகு வச்சு அவங்களே ஓனாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. புல்லாங்குழல் மயிலிறகு. ஓகே, சூப்பர். வேற சார் என்னோட நண்பர் ஒருத்தர் என்னோட ஹெல்த் கான்ஷியஸோட அப்சர்வேஷன் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் பால், அந்த அப்டமன் பால் இருக்குல்ல, ஒரு 5 kg பால். ஆமா. அந்த மெடிசன் அது எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து. மெடிசன் பால். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெட்ரூமில் வைக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட், லவ்வர்ஸ் மாதிரி சார், நடுவில் ஹார்ட்டில் லைட் எரியிற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேருக்கும் பேர் ரிங் கொடுத்தாங்க சார். பேர் ரிங் கொடுத்தாங்க, ஒரே மாதிரி ரிங். ஓகே. எங்க 2 பேரோட ஸ்கெட்ச் கொடுத்தாங்க சார். ஓ, வரைஞ்சு வரைஞ்ச மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் அந்த ஃபோட்டோ ஹேங் பண்ணியிருக்கும் போது எல்லாருமே கேட்பாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சூப்பர், வெரி குட். வேற வயர் கூட பின்னுற வயரில் வந்து பொன் மாப்பிள்ளை ஃபோட்டோ பின்னி கொடுத்துருந்தாங்க. ஓ, டீ கப்பில் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஃபோட்டோ பேஸ்ட் எம்போஸ் பண்ணுற பண்ணி மாதிரி, மேரேஜ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் தந்தாங்க. சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், நேம் வந்துட்டு அர்ச்சனா. பேர் வாட்ச் ஒன்று கொடுத்தாங்க. பேர் வாட்ச் ஒரே மாதிரி வச்சு அதே மாதிரி என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் மெமரபிளாக இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஷோ ஒரு சாம்பிளா கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறோம். இந்த ஜெனரேஷனில் அதிகமாக கிஃப்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட குடஞ்சு கேட்டாலுமே ஒன்று சொல்றது கூட ரொம்ப தேட வேண்டியிருக்கு. அப்போ அவ்வளோ கிஃப்ட் தேவைப்படலை. நம்ம உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு ரியாலிட்டியில் பார்க்குறப்போ இந்த கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அல்லது நிறுத்திட்டு பேசாமல் மொய்யெழுது. அது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செஞ்சுட்டு போவாங்க. மொய்யுங்கிறப்ப அது பயனடையுது. பொக்கையை வாங்கி இங்கிட்டு தூக்கி வீசி அந்த பூ யாருக்கும் புண்ணியம்லாம் போகிறத விட அதுக்கு இருக்க விலைக்கு பேசாமல் அதை கவரில் வச்சு கொடுத்துட்டு போயிட்டா அவங்க என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்குவாங்க. அது மொய்யெழுதுற ஒரு பழைய கலாச்சாரம், பணத்தை கையில் கொடுக்க அப்பெல்லாம் கூச்சப்படலாம் வேண்டியதில்லை. அது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நவீன கல்யாண வடிவங்களில் இவங்க எதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொண்ணும் பையனும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றது இந்த ஸ்டேஜ்ல அது வந்து சில பேரால் அக்செப்ட் பண்ண முடியல. பட் இட் வில் பி கிரேட்ஃபுல் இஃப் தே கேன் அக்செப்ட் இட். ஓகே, அது நல்லாவும் இருக்கும் பார்க்கிறதுக்கு. இல்ல அப்ப எக்ஸ்பிரஸ் பண்றதுனா எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? மாப்பிள்ளை வந்து திருமங்கலம் கட்டின அப்புறமா அவர் வந்து என்ன முட்டினாரு. நெத்தில முட்டினாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு இன்னும் மெமரபிளா இருக்கு. அதை நிறைய பேர் நோட் பண்ணல அந்த மாதிரி. ஆனா சில பேர் நோட் பண்ணியிருந்தா எப்படி நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதை கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா திங்க் பண்றது நல்லா இருக்கும். திருமணத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக அன்பை வெளிப்படுத்துகிற போது அதை பெருந்தன்மையோடும் பரந்த மனதோடும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணு. அப்புறம் வேற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். பிளவுஸ்ல டிசைனர் போடுறது, பிகாஸ் இப்போ ட்ரெண்ட் மாதிரி கொஞ்சம் டிசைனா போட்டுக்கிறோமே அந்த மாதிரி. ஓகே, அதான் அந்த நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்களே சங்கீத் மெகந்தி ஃபங்க்ஷன் வந்து முந்தின நாள் பண்ணுறது, அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம். டான்ஸு, ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக், வாட் எவர் என்டர்டெயின்மெண்ட்டை ஏற்றுக்கணும் கண்டிப்பாக. இந்த பாருங்க, இந்த விஷயத்துல ஒரு அழகியல் இருக்கு. அதை நீங்க ஏற்றுக்கணும். புது விதமான ஃபுட்டு போடுறதுல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபுட் வேற இந்த விஷயத்திலே ஒரு ரசனையும் அழகும் இருக்கு. சார் அந்த இன்விடேஷனில் இந்த கிரியேட்டிவிட்டியாக பண்ணி கொடுக்குறது வந்து அக்செப்ட் பண்ண எதிர்பார்க்குறேன். ஓகே, இந்த பரம்பரையான இன்னார் இந்த இது அப்படி போடுறது கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக கொடுக்கும்போது வேர்ட்ஸும் சரி, அந்த மெத்தட் ஆஃப் இன்விடேஷன், நியூ டிசைன்ஸ், கிரியேட்டிவிட்டி அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லை சில பேர் அந்த மாமா பேர் பொண்ணு மச்சான் பேர்லாம் பொண்ணு வந்ததுலாம் கொஞ்சம் அதாவது தளர்த்திலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாமன் பேர் மச்சான் பேரை போடுறது தளர்த்தினுங்கிறீங்களா? காடு பின்னாடி பார்த்தா 2 பக்கத்து பேர் அடிப்பாங்க. ஆமாங்க, தங்க இருந்துட்டு போதும், அதை போடக்கூடாதுங்கிறீங்க. அவ்வளோதானே. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக சிம்பிளாக முடிக்கலான்ற மாதிரி ஒரு உங்க தங்கச்சி கல்யாணத்திலே அவர் பேர் போடலைன்னா நீங்க அதை எப்படி பார்த்துப்பீங்க? உண்மையை பேசணும். புருஷனுக்காக சப்போர்ட் பண்ணப்படாம உண்மையை பேசணும். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. இங்க எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நானும் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. என் தங்கச்சி கல்யாணத்துல என் தாய் மாமங்கிற முறையில என் பேரை நல்லா கை தூக்குங்க. மதுரை பொண்ணை தவிர ஏறக்குறைய எல்லாரும். இல்ல, எனக்கு அந்த பேர் போடுற அந்த லிஸ்ட் எனக்கு பிடிக்காது. என்ன மெயின் கான்செப்ட் என்ன? சரி, உங்க தங்கச்சி கல்யாணத்துல உங்க கணவர் பேர் போடலன்னா பரவாயில்லையா? இல்ல, நீங்க பாருங்களேன், எல்லார் பேரையும் போட்டு நம்ம ஹஸ்பண்ட் பேர் விட்டா ஏன்னு கேட்கலாம். ஆனா எனக்கு அந்த கான்செப்டே வேணான்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். Stay tuned with us. இதாச்சி மசாலா நீயா நானா, powered by ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். வேல ராமமூர்த்தி அவர்கள். எஸ், அந்த காலத்து திருமணங்கள் அல்லது நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய கூறுகள், அழகியல், திருமணம் சார்ந்த அந்த திருமண காலம் சார்ந்த அழகியல் என்னென்ன? 1976வது வருஷம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை உச்சி ராத்திரி 12 மணிக்கு நான் தாலி கட்டினேன். ராத்திரியா? ஆமாம். எங்கள் கல்யாணங்கள் எல்லாம் உச்சி ராத்திரிக்கு தான் நடக்கும். ஓ, அது பெண் வீட்டில் தான் நடக்கும். பெண் வீட்டில் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு பொண்ணு வேணுமா வா, ஊரு உரமுறையோடு வந்து கொட்டு மேளத்தில் வந்து தாலி கட்டி என் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கொண்டாந்து என் பொண்ணை விடுற பழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்த்துகிற விஷயம் பெண் வீட்டில் நடக்கிறது. நான் 2 பேரும் ஒரே ஊர், உள்ளூருக்குள்ளே திருமணம் நடந்தது. எங்கள் வீட்டில் இருந்து என்னை மாப்பிள்ளை அழைக்க பெண் வீட்டில் இருந்து கொட்டு மேளத்தோடு வர்றாங்க. மச்சினைமார் எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. வந்த வீட்டில் இருந்து வெளியே வந்தால் ஒரு ரோடு, முக்கு ரோடு, 3 ரோடு சந்திக்கிற இடம். கமுதி, அருப்புக்கோட்டை, பெருநாளி ரோடு சந்திக்கிற இடம். அங்கே ஒரு ரோட்டில் சம்காலத்தை விரிச்சாங்க. சம்காலத்தை விரித்து உட்கார சொன்னாங்க. நான் கல்யாண வேட்டி சட்டையோடு வந்திருக்கேன். உட்கார சொன்னேன், சம்மணம் போட்டு உட்காந்தேன். ஈத்தாவில் ஒரு மச்சினை உட்காந்தேன் சந்தன கும்பாவோட. பூசுறான்னா பூரா அந்த சந்தனம் பூரா பூசினேன், நெத்தியில் பூசினேன், எல்லாம் பூசினேன், கணத்துலாம் பூசினாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். இந்தாங்க மச்சான்னு வெத்தலையை மடித்து கொடுத்தேன். வெத்தலையை மடித்து கொடுத்தேன், வாயில் வச்சு கடிக்கிற உள்ள கல். ஆனாலும் மாப்பிள்ளை முறுக்க விட்டுறக்கூடாதுன்னு கல்லை நரன்னு தின்னு முழுங்கினேன். எல்லாம் முடியுமோ அந்த வம்பெல்லாம் இழுத்து பார்ப்பாங்க, பகடி பண்ணுவாங்க நிறைய. அப்புறம் இந்தாங்க மச்சான் பானக்கரம்னு ஒரு கிளாஸில் பானக்கரத்தை கொடுத்தாங்க. குடித்தேன். அது பசுமாட்டு கோமியம். அதையும் குடித்தேன். மாப்பிள்ளை விட்டுறக்கூடாது அப்படின்னு அதையும் குடித்தேன். அப்புறம் பெரிய ஆளுகள்லாம் அவசரப்படுறாங்க, டேய் கிளம்புங்கடா நேரமாகுதுன்னு கிளப்புனாங்க. போகிறோம். போனால் கட்டு மலத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. போனால் எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கும்னா, இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பெருசாலாம் ஒன்றும் நடக்காது. நம்ம ஊர் நம்ம கிராமத்து கல்யாணங்கள் பந்தல் போட்டிருப்பேன். ஒரு பெஞ்சு பலகை மேலே புது ஜம்காலம் விரிச்சிருக்கும். ஜம்காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வைப்பாங்க, கிழக்க பார்த்து உட்கார வைப்பாங்க. நாவிதையும் சங்கு ஊதுவேன், இளவட்டம் விசில் அடிப்பேன், பொம்பளையை குலை ஓடுவாங்க, பெரிய ஆளுக கைதட்டுவாங்க. நான் தாலியை கட்டிட்டேன். இவ்வளோதான் எங்கள் கல்யாணம். அந்த பெஞ்சை 4 சுற்றுனா சுற்றிட்டு பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு பால் வளம் கொடுக்குறது கூட்டிகிட்டு போகிறாங்க. பெண்ணு வீட்டில் கல்யாணம் முத்தத்தில் நடக்குது, வாசல் நடக்குது. ஏறி மேலே போகிறோம். தலைவாசலில் நுழையிறேன். நுழைஞ்சா ஒரு 5-6 பேர் வதக்குன்னு புடதையில் குத்துறாங்க. என்னடா பொண்ணை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது குத்துறாங்கன்னு தெரியும் பார்த்தா பூரா மச்சினைமார் குத்துறேன். என்ன அர்த்தம்னா, ஏய் இந்த குத்தை வாங்க முடியாதவன் என் பொண்ணை வச்சு நீ வாழ கெதியத்தவன் அப்படின்னு வாங்கடான்னு குத்துறான். இந்த குத்தை வாங்க முடிஞ்சாதான் என் பொண்ணை வச்சு வாழ முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் குத்துறாங்க. இதையும் சிரிச்சுக்கிட்டே பிள்ளை வாங்கி போய் உள்ள பால் பழத்தை வாங்கி சாப்பிட்டு வரோம். இதுக்கிடையில் தாலி கட்ட முன்னாடி எங்களில் மாப்பிள்ளைக்காரின்னு ஒரு பழக்கம் இருக்குது. தாலி கட்ட முன்னாடி பெரிய ஆளு ஊர் பெரியவர் என்ன பண்ணுவார், ஏமா மாப்பிள்ளைக்காரி யாருமா அப்படின்னு சபையை பார்த்து கேட்பார். மாப்பிள்ளைக்காரி எனக்கு யாருன்னு சொன்னால் எங்கள் அப்பாவோட பிறந்த அத்தை மக தான் மாப்பிள்ளைக்காரி. அத்தை மகளை நானே எழுத்தாளராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், மதியாரியாக இருக்கலாம், அழகாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உகந்த பொண்ணு இல்லை. அது பங்கரையா அழகு இல்லாமல் படிக்காத பொண்ணாக இருக்கலாம். எனக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த பொண்ணை தான் நான் முடிச்சாகணும். முறைப்படி முடிச்சாகணும். அப்படி முடிக்க விருப்பம் இல்லைன்னா அத்தையை போய் நம்ம சமாதானம் பண்ணணும், சமரசம் பண்ணணும். எப்படி சமரசம் பண்ணுறதுன்னா, அது கேட்குற காடு அல்லது வீடு, அது கேட்குற ரொக்க பணம், அது போக இந்த நான் அந்நியத்தில் கட்ட போகிறானே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணப்பட்டு எடுக்குமோ அதே கல்யாணப்பட்டு எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். இது என்னென்னா, எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி எங்கள் அத்தைக்கு அந்த சமூகம் அந்த பெண்ணுக்கு கொடுக்குற பெரிய அங்கீகாரமும் மரியாதையும் அது. அந்த அத்தை இப்போ எங்கள் அக்கா என் பையனுக்கு அத்தை. என் கல்யாணம் இப்படி நடந்தது 76ல் என் கல்யாணம் இப்படி நடந்தது. எங்கள் அத்தையை அங்கீகரித்து பெண்கள் அங்கீகரித்து
சாதி சனமெல்லாம் கூடி இத்தனை சடங்குகளோடு நடந்த என்னுடைய கல்யாணம் நடக்க என் பையனுக்கு நடந்த கல்யாணத்தில் எங்கள் அக்கா எங்கேயோ ஒரு ஓரத்தில் அழுதுகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாப்பிள்ளைக்காரி பழக்கம் பையன் அந்த இந்த கால இடைவெளியில் 30 வருஷத்தில் மாறிடுது. உள்ளமெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருக்கிறான் எல்லா பேரும். எல்லாமே நம்ம எல்லாம் என்னென்னா இவங்களை போய் இப்படி ஒரேடியாக தோக்கடிச்சிக்கிற முனைப்பு தான் தெரியுது ஒழிய இங்கே இருக்கிற உணர்வு, இங்கே இருக்கிற உதாசி நமக்கு வெளியே வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்லையா? அதனால நல்லவற்றை எடுத்துக்குங்க, அல்லவற்றை தள்ளுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக தெளிராதீங்க. இது தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். சார், உங்களுக்கு நம்ம திருமணம் தொடர்பான அல்லது அந்த திருமண காலம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய எந்த அழகியல் ரொம்ப பிடிக்கும்? அதாவது சென்னை போன்ற பெருநகரங்கள், சிறுநகரங்கள், இதன் பாதிப்பில் உருவான கிராமங்கள், இங்கே நடக்கக்கூடிய திருமண சடங்குகள், கொண்டாட்டங்கள், அதற்கு மாற்றான நுண்கூறுகள். இல்லை, இந்த நுண்கூறுகள்னு சொல்லக்கூடியது அந்த கொண்டாட்டங்களோட ரொம்ப அதிக வலுவாய்ந்த வேணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் உள்ள புகழ்மிக்க ஒரு கல்லூரியில் ஒரு கருத்தரங்கத்தில் உரையாற்ற போயிருந்தேன். அந்த கல்லூரியில் லீவு நாட்களில் ஒவ்வொரு வகுப்பறைகளையும் திருமணத்துக்கு வாடகைக்கு விடுவாங்க. பக்கத்தில் ஒரு சிற்றாலயம் இருக்குது, அதில் ஒரு 4-5 திருமணங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. ஒவ்வொரு திருமணமும் ஒரு அறையில் போய் விருந்து வைக்குது. அதில் கூடுவவங்க 20 அல்லது 30 பேர் தான் இருக்காங்க. அது என்ன ரொம்ப ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். ஒரு பொதுவாக இலக்கிய கூட்டங்களில் கூட இதை விட அதிகமான ஆட்கள் வருவாங்க. இலக்கிய கூட்டங்களில் தான் இப்போ ஆட்கள் இல்லை, திருமண சடங்குகள்லையும் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. இதில் அதிகமாக நடக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், முதல்ல ஒரு பண்பாட்டு வெறுமை. கிராமங்களில் இருந்து ஒரு வேலை கிடச்சி நகரத்துக்கு வர்றாங்க, தனது வேர்களை மறந்து தன் கூட வேலை பார்க்கக்கூடிய கொஞ்சம் பேர்களை வச்சு ஒரு திருமண விருந்து சடங்கு இதை நடத்தி விடக்கூடிய ஒரு கடமையாக செய்யக்கூடியது ஒன்று. ரெண்டாவது ஒன்று, இந்த திருமண முறையில் மட்டுமல்ல, வழக்கமான நமது திருமண முறைகளில் ஒரு மனித கூட்டுணர்வுன்னு சொல்லக்கூடியது நஷ்டப்பட்டு போனதா நான் உணர்றேன். அதாவது ஒரு 10, 25, 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு முன்னாலே ஒரு தயார் எடுப்பாங்க. இப்போ முதல்ல முகூர்த்த நெல்லுன்னு சொல்லக்கூடியதை அவிப்பாங்க. முகூர்த்த நெல்லுன்னு சொன்னால் புன்னல் அரிசியில் மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தயார் பண்ணுவாங்க. ஆணிச்சோறுன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அது குறிப்பாக அதை கொடுக்கக்கூடிய யாருன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு சித்தி, அந்த அப்பாகிய உடன் பிறந்த சகோதரர்கள், அவங்க மனைவிகள், இவங்க எல்லாம் பொண்ணுக்கு திருமண நாளுக்கு அன்னைக்கும் ஆணிச்சோறு கொண்டு வீட்டில் ஊட்டக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு, அது கொடுப்பாங்க. ரெண்டாவது, பந்தக்கால் போடுவது. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு களி, ஒரு மூங்கில் கொண்டு வந்து புறை கட்டுவாங்க. இப்போ புறையெல்லாம் கட்டக்கூடிய வழக்கம் இல்லை, எல்லாம் மண்டபத்தில் வச்சு இது பண்ணிடுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு பொருள் குட்டுவோம். நாற்காலி, மேஜை. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த மேஜை, அந்த பொருட்களில் எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆட்களுக்கு பேர் எழுதி வச்சுருப்பாங்க. நாங்கள் சின்ன பசங்க போயிருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பாகிய பேர் கேசவண்டான்னு சொல்லுவோம். ஒன்று அவன் நம்ம அப்பாகிய பேரை சொல்லி அதை சொல்லுவான். அது ரொம்ப கலாட்டாவாக இருக்கு அந்த இடங்கள். அது ஒரு மனித ஒரு உணர்வுகள் அல்லது ஒரு உறவுகள் பேணப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம், ஒரு கூட்டுணர்வு. அடுத்து மரம் வெட்டுவது. அதாவது மரம் வெட்டுவதுன்னு சொல்லக்கூடியது விறகு எரிக்கிறதுக்கு ஒரு சிம்பலாக ஒரு பால் மரத்திலேருந்து ஒரு கிளையை வெட்டுவான். அடுத்தது கரைக்காய் வெட்டுதல். திருமணத்துக்குரிய கரைக்காயை எல்லாம் சொந்தக்காரங்க, அருவக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டுவாங்க. அதில் 1-2 வராட்டா கிண்டல் அடித்து அவனை பற்றி கேலி பேசி வெட்டுவாங்க. இது இவ்வளவு முடிஞ்சு எல்லாம் நடந்த பிறகு அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதான் இங்கே பேசும்போது சொன்னாங்க, சாதாரணமாக வீட்டில் வைக்கக்கூடிய சாம்பாரை விட திருமணத்தில் வைக்கக்கூடிய சாம்பார், தீயல், இதுகளில் எல்லாம் ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த நாள் பழையது சாப்பிடுவதுன்னு ஒரு சடங்கு உண்டு. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பணக்காரனும் ஏழையும் எல்லாரும் போய் பழஞ்சு குடிக்க போவாங்க. அந்த அவியல், அந்த சாம்பாரெல்லாம் சேர்த்து வச்சு குடிப்பாங்க. இன்னைக்கு மண்டபங்கள்ல எல்லாம் உணவுப் பொருட்களை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அதை விட கொடுமை நான் ஒரு திருமணத்தில் பார்த்தேன். மண்டபங்களில் கூட அதை எடுக்க ஆள் இல்லாமல் மண் தோண்டி குழி புதைச்சி புதைச்சக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, ஒரு கொடுமையை நாங்கள்
சில திருமணங்களில் தற்காலத்தில் கவனிக்கிறதுக்கு நேர்ந்தது. இது என்ன காரணத்தில் வருதுன்னு சொன்னால், ஒரு மனித கூட்டு உணர்வுன்னு சொல்லக்கூடியது நம்ம சமூகத்தில் படப்படியாக குறைஞ்சிட்டு வருதுன்னு இருக்கக்கூடிய ஒரு இதை காட்டுது. இதுக்காக எல்லா சடங்குகளையும் ஆதரிக்கணும்னு நான் சொல்லலை. அது மனித அறிவுன்னு சொல்லக்கூடியது சாதகமான பாதகமான சில விஷயங்களை நம்ம இது பண்ணி சொல்லணும். இப்போ உதாரணமாக சாதி ரீதியாக மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய பல சடங்குகள் இருக்கு. இந்த ஜாதிக்காரன் வந்து இலை எடுக்கணும், இந்த ஜாதிக்காரன் வந்து நடதுணி விரிக்கணும், இந்த மாதிரிப்பட்ட இதை நம்ம நிச்சயமாக புறக்கணிக்கணும். அது அழிஞ்சிட்டு வருது. இந்த மண்டபங்கள் வைக்கக்கூடிய கல்யாணங்களில் பார்க்க முடியல. இருந்தாலும் இலை எடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கும் அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்தவன் தான் நிற்க. அது நீங்க கடைசியில் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த இலை எடுக்க. ஆமா, அதை உன்னிப்பா கவனிக்க இதை பார்க்கலாம். ரெண்டாவது, காலில் விழுகுது. அது சகிக்க முடியாத ஒரு விஷயம். நான் கடவுளோட மேலான மதிக்கக்கூடிய எனக்கு தாக்கிய காலில் கூட விழுந்துட்டு இல்லை. அது ஒரு சுயமரியாதை இழக்கக்கூடிய செயல். அது ஒரு தன்மானமற்ற செயல். அது ஒரு தமிழ் பண்பாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் கலாச்சாரம்னு சொல்லக்கூடியதை நம்ம உடனும் கலாச்சாரம்னு சொல்லக்கூடியது கலாச்சாரத்தில் விழக்கூடியது. யாருக்கு காலையும் விழக்கூடாது, கடவுளுக்கு காலையும் விழக்கூடாது. எல்லா மனுஷனுக்குள்ளாலையும் ஒரு ஆதிவாசி சுவாபம் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பொடி பையனை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். முதலாக அவன் ஆறையே காணாத ஒரு பையனாக இருக்கான். ஆனால் அவன் முதல் செய்த வேலை என்னன்னு சொன்னால், இடுப்பில் இருக்கக்கூடிய துணி அவுத்து மீன் பிடிக்க. அவனுக்கு ஆற்றில் மீன் ஓடுது, அதை உறிஞ்சி பிடிக்கணும்னு எவன் படித்து கொடுத்தான்? அது அவனுக்கு ஒரு சோபம், அது ஒரு மனித சோபம். அப்படி நமக்குள்ளாலே ஒரு கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் இருக்குது. ஆனால் இந்த கொண்டாட்டங்களையும் இந்த குதூகலங்களையும் ஏதோ ஒரு சினிமாவை பார்த்து, ஏதோ ஒரு மாடலை பார்த்து, ஏதோ இன்னொருவரின் பண்பாட்டை பார்த்து அப்படியே நகல் எடுப்பதை விட, இந்த அரங்கத்தை மிகப்பெரிய வளமாக்கிய நம்ம சின்னமுத்து சொன்னது போல ஒவ்வொருக்கு உள்ளாலையும் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி, அந்த நிறைவு, அது ஒரு பொது சமுதாய லெவலில் வந்து ஒரு மனித கூட்டுணர்வின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும்னு உள்ளதுதான் எனக்கு ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அறிவழகன், எஸ். இப்போ என்னோடது வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நான் நினச்சது ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னா வந்து திருப்பதியில் வந்து கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு. ரிசப்ஷன் வந்து எங்கே வேணால் கிராண்டாக பண்ணிக்கலாம், திருப்பதியில் கல்யாணம் பண்ணோம். ஸோ வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கல, அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நினச்ச மாதிரியே வந்து திருப்பதியில் வந்து கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதத்தோடு நடந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். சரி, என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு முக்கியமான தேவை அவங்க அப்பா அம்மா இருந்தது. அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி வந்து கோயிலில் தாலி கட்டினது. ஸோ அந்த தாலி கட்டுறதுலேயே வந்து நான் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ தாலி கட்டுறது வந்து ஒரு பரபான ஒரு விஷயம். ஸோ அதில் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, எப்பவுமே வந்து 2வது 3வது முடிச்சு வந்து ஒரு 4வது அது மாதிரி தான் போடுவாங்க அவங்க சுற்றுல. நான் வந்து எங்கள் அம்மா மூலமாக சொல்லி வந்து 3 முடிச்சு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அதாவது வந்து அவங்க மரபையும் சரி எதையும் வந்து நான் உடைக்கவும் இல்லை. அதே நேரத்தில் வந்து நம்மளால் முடிஞ்ச உணர்வு ரீதியாக என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சரி இதில் வந்து என்ன இவங்களோட பழைய மரபுகள் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அழகில் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த மொய் எழுதுகிற ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். அது ஆல்ரெடி பேசிட்டிங்க. ஏன்னா வந்து மொய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு அப்பா அம்மாவோட கஷ்டம் வந்து பெற்றவங்களோட கஷ்டம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் நடத்தி பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த மொயின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருக்கலாம். ஸோ மோதிரம் வந்து 4 மோதிரம் போட்டாலும் சரி, 5 மோதிரம் போட்டாலும் அந்த தங்கம் வந்து கண்டிப்பாக விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். அது வந்து அவங்களோட செலவுக்கு நாளை தேவைகளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஸோ அந்த மொயின்ற ஒரு விஷயம். அப்புறமேல் வந்து அந்த விருந்து பந்தி போகிறதுன்னு ஒரு விஷயம். பந்தி போகிறது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கேட்ரிங் சிஸ்டமாக மாறிடுச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சித்தப்பா மாமா பெரியப்பா இவங்க தான் வந்து பரிமாறுவாங்க. ஸோ அவ்வளோ வந்து ஒரு நேர்த்தியாக இருக்கும், ஒரு விஷயங்கள் ஒரு பாசமாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க 10 மடங்கு ஜாஸ்தி கவனிப்பாங்க. ஸோ மெயினாக வந்து அந்த சாப்பாடு வந்து ருசியாக இருந்துச்சா இல்லைன்றது முக்கியம் இல்லை, அவங்க வந்து எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்போவுமே வந்து ஒரு பசுமையான ஒரு விஷயம். அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம தொலைச்சிட்ருக்கோம். சின்னமுத்திர மை கொடுங்க. ஒரு பண்பாட்டு வெறுமை இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னார். அது என்னென்னலாம் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பண்பாட்டு வெறுமை அந்த வார்த்தையே அது ஒரு ஆழத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுது. பண்பாட்டு வெறுமைன்றது நான்
பெரும்பாலும் நான் வந்து உணரக்கூடியது சுவாரஸ்யம், ரசனை, அன்பு, ஒரு பகிர்வு, சில உணர்வு சார்ந்த விஷயங்கள், உரிமை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நாளுக்கு நாள் வந்து காம்ப்ரமைசிங் அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரில் போயிடும். உங்க கல்யாணம் எப்படி நடக்கணும்? என் கல்யாணம் வந்து நான் லாஸ்ட் வீக் தான் எங்கள் அப்பா கிட்ட பிளான் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். என் குலதெய்வம் கோயிலுக்கு காலைல எல்லாரும் குடும்பத்தோட போயிடணும். குடும்பத்தோட போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஊர் கோயில் வெறும் 2 விளக்கு தண்ணு மட்டும் இருக்கும். ஊர் கோயிலில் எங்கள் தாய்மாமா வந்து கோடாங்கி, அவர் தாலி எடுத்து கொடுத்து ஊர் கோயிலில் வந்து தாலி கட்டணும். எல்லா சொந்த பந்தமும் அங்கே இருக்கணும். ஊரில் நல்லா ஃபுல்லாக நிறைய சாப்பாடு போட்டுறணும். அங்கே இருக்கிறவங்கள அங்கே கொஞ்ச நாள் தங்கி அங்கே சொந்த பந்தம் ஊர் எல்லா விருந்தெல்லாம் போயிட்டு இங்கே வந்துட்டு விருந்து பச்சாலும் நல்லா ஒரு 15 days ஒரு 30 days கூட இருந்துட்டு கூட அங்கே சுற்றி வந்து ஒரு 5-6 கோவில்கள்லாம் இருக்குது. ஒன்னொன்றுத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. தாய்மாமா கோயில், அத்தை மாமா கோயில், பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் நிறையா இருக்குது. இந்த விருந்துகள்லாம் போயிட்டு நமக்கு வர பெண் வந்து நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பயிலும் வண்ணம் என்னென்ன அமையணுமோ எது தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்து திரும்ப அவங்க வீட்டு சைடு ஏதாவது இருந்தால் அதையும் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப்னு இருந்தா அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி ஹால் கூட ஓகே. அவங்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் வந்து அதுவும் கொஞ்சம் வந்து என்னன்னா நம்ம இருக்கணும், அலங்காரம் பண்ணி இருப்போம். வரவங்க அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ கொடுக்கட்டு, அவங்களுக்கு வயிறார சாப்பாடு. ஓகே. சுருள் அப்படின்னு என்ன? யாராவது சொல்ல முடியுமா? சுருள் கல்யாணம் முடிக்கல சுருள் வைப்பாங்க இல்லையா? மறுநாள் வந்து பெண் வீட்டாரெல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். அவங்க வந்து அதான் கோழிக்கறியோ மட்டனோ அந்த மாதிரி அவங்க ஆக்கி சாப்பிட்டு விருந்து வச்சுட்டு சுருள்னு சொன்னா மணமகனுக்கு சகோதரர்கள், கசின், இவங்களுக்கு எல்லாம் திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு கவர்ல ரூபா வச்சு கூப்பிட்டு அவங்க கையில கொடுக்குது. திருமணத்துடைய கடைசி நிகழ்வுங்கிறது தான். வெவ்வேறு பேர்கள்ல தமிழ் மரபுக்குள்ள இது இருக்கு. அது பேரு சுருள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பணம் பட்ட, இன்னொரு பக்கம் சம்பந்தம் மாத்துறது, இன்னொரு பக்கம் மறுமன்றது. அடிப்படையா ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. புது புது விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குங்கிறதே அவங்களுக்கு சொல்லப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் தண்ணி ஊத்துறது, அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கோஷன் தான். நலுங்கு, அதுக்கப்புறம் இன்னமும் தான் மச்சாங்காரங்க அடிக்கிறது, அப்புறம் வந்து கல் வச்சு கொடுக்கறது, ரொம்ப பகடி பண்ணுவாங்க. அதுவும் கொழுந்தி ஆளுங்க பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க மாப்பிள்ளைய, மதனிமார குழந்தைங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அழகான விஷயம்லாம் உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு என்டர்டெயின்மெண்ட் உங்க கல்யாணத்தில் இருக்கட்டும், ஆனால் கல்யாணம் என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட் இல்லை. நான் முதல்ல ஒரு பரிசு கொடுக்க போறேன். இந்த பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஆரம்பத்திலிருந்து இவங்க தொடர்ந்து தன்னுடைய ரியல் முகத்தை மாத்திக்கவே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது, அதை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு குழப்பம் இருந்தது, அதற்கான பதிலை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நிறைய பேருடைய முகம் அதுதான். மதுரை பொண்ணு ஷர்மிளாவுக்கு திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள், குட் லக், தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ். ஓகே. அண்ட் இந்த பக்கம் இன்னொரு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும், இந்த தலைமுறைக்கும், இனிமே வரப்போற தலைமுறைக்கும் சேர்த்து பாடம் நடத்தின சின்னமுத்துக்கு தான் அந்த பரிசு. வாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நன்றி, வணக்கம்.